வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். குறிப்பாக இடி சோதனை நடத்துகிறது. அந்த சோதனை ஏன், அது பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ என்னது தோத்தரமா சமாதானம் உண்டாகும். இடி ரைடு ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன், சீமான் அண்ணன் பழைய அண்ணன், இப்போ ஒரு புது அண்ணன் அறிக்கை கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க பிஜேபி கூட்டணியில் தாவேக்கா போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, டெய்லி சாம்பிராணி போட்டு தூவம் வேற போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த பக்கம் ரொம்ப அமைதி நிலவுச்சு. சார், நான் கூட நினச்சேன், ஓகே இவங்க போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நல்ல ஆட்சியாக அமையணும் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது அதிமுக தாவேக்கா சேர்ந்தா ஸ்வீப் அப்படின்னு நானும் ஹாப்பியாக இருந்தேன். அவங்க டிஎம்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஆட்சி அமையும் இல்லை, முன்னாள் ஊப்பி எல்லாருமே அதானே சொல்கிறாங்க. எல்லாரும் ஒற்றை புள்ளினா அதில் தானே இணைகிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்கள் அண்ணன் அறிக்கை கொடுத்து எல்லாத்தையும் உடச்சி விட்டாரு. நேற்று நிர்மல் வேற பேட்டி கொடுத்துருக்காரு. ஒன்றாக போவோம். நிர்மல் பொதுவாக வெளியில் பேச மாட்டார். முதல் முறையாக அந்த கட்சியில் இணைந்து ஒரு முதல் நேர்காணல் நேற்று தான். அண்ட் தலைமையின் உத்தரவில் தான் அந்த நேர்காணல் அளிக்கப்பட்டது. தலைமை உத்தரவு இல்லாமல் அந்த நேர்காணல் அளிக்கப்பட்டிருக்காது. ரைட், ரொம்ப ஆவேசமாக கேட்டீங்க, விளக்கமாக அறிக்கை கையில் வச்சுருக்கீங்க. 14/5/2005 அன்று இந்த அறிக்கையை திரு விஜய் அவர்கள், தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியலமைப்பை காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றி கழகம் என்றும் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும். இதோட மீனிங் என்னென்னா, திஸ் இஸ் அட்ரஸ் டு முஸ்லீம்ஸ்னு எடுத்துக்கலாமா? முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ். இது வக்ஃபு பற்றி பேசணுங்கன்னா முஸ்லீம்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதோட உள்ளார்ந்த பொருள் பிஜேபி கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பது தான். சரியா? அதை நீங்கள் நேரடியாக பிஜேபி திட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? நீங்கள் வழக்கமாக தொடங்கும் போதே என்ன தொடங்குனீங்க? பாசிச பாஜக என்று தொடங்குனீர்கள். பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு போங்க. ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் தலைவர் கையில் எடுக்கும்போது அதற்கான கான்டெக்ஸ்ட் இருக்கணும். பொள்ளாச்சி வழக்கு பற்றி போன வாரம் யாராவது அறிக்கை விட்டுருந்தா நீங்கள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான்னு நினைப்பீங்களான்னு நினைக்க மாட்டிங்களா? நினைப்போம். யாராவது நேற்றைக்கு முன்தினம் எல்லோரும் பேசுவதற்கான காரணம் என்ன? தீர்ப்பு வந்திருக்கு, பேசுகிறோம். இப்போது வக்ஃபு பற்றி இவ்வளோ விரிவான அறிக்கையை அளிப்பதற்கான தேவை எங்கிருந்து வந்தது சொல்லுங்கள். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, உங்கள் அண்ணன் அறிக்கை விட்டுருக்காங்க, சொல்லுங்கள். இதற்கான தேவை என்ன? ஸ்டே வேற ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் பண்ணிட்டாங்க. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கான தேவை என்ன? இந்த அறிக்கையில் இந்த வக்ஃபு சட்டத்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கோம். அந்த வழக்கில் அரசு அளித்த பதில் மனுவுக்கு நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம்லாம் சொல்லிவிட்டு, வக்ஃபு சட்டத்தை எதிர்ப்பதாகவும் இஸ்லாமியர்கள் உரிமைகள், அதுக்கு முன்னாடி இது படிச்சிடுறேன், இப்போது சட்டமாயிடுச்சு வக்ஃபு. இந்நிலையில் தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தின் நிலை என்ன? இது தொடர்பாக தமிழக அரசு ஏன் இன்னும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை? இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு முன்னுதாரணமாக முதன்மை நடவடிக்கையில் இறங்கியிருக்க வேணாமா? நீங்கள் அரசியல் தெரிஞ்சவங்க, நீங்களும் அரசியல் தெரிஞ்சவங்க, சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. இதற்கு பிறகு ஒரு அரசு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். இந்த வழக்கில் ஒரு மனுதாரராக இணைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே அண்ணன் திரு ஆராசா அவர்கள் இந்த வழக்கு தொடுத்திருக்கிறார். நேற்று திரு நிர்மல் பேசும்போது என்ன சொல்கிறாரு? திமுக ஏன் வழக்கு தொடுக்கல, ஆராசா வழக்கு தொடுக்கிறார். ஆராசா என்ன தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவரா? மகாராஷ்டிர நவநிர்மா சேனா கட்சியை சேர்ந்தவரா? கட்சியின் அனுமதி இல்லாமல் ஆராசா இந்த வழக்கை தொடுக்க முடியுமாப்பா? இப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, திரு நிர்மல் அவர்கள் தலைமையோட அனுமதி இல்லாமல் பேசியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நிர்மல் பேசுகிறார், ஏன் விஜய் பேசலாம் நம்ம கேட்டோமா? அது விஜயோட வாய்ஸ், எனக்கு அதில் ஆம்பிகிட்டி இல்லை. ஸோ உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் ஒரு சட்டத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கு தொடுக்கிறார் என்றால் அது கட்சி தொடுக்கிற வழக்கா, ஆராசா தனிப்பட்ட முறையில் தொடுக்கிற வழக்கா? கட்சி தொடுக்கிற வழக்கு தான். இதை ஒரு விமர்சனமாக கொண்டு வைக்கிறீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி சிஏல ஒரு கட்சியாக தானே டிஎம்கே வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஸோ வாட் மேன், எப்படி இருந்தால் என்ன? 100 வழக்கு அங்கே ஃபைல் ஆகிடுச்சுப்பா. ஃபஸ்ட்டு வழக்கா ஓவைசி தொடர்ந்து வழக்கை தான் எடுத்திருக்காங்க. 100 கேஸ் இருக்கு. ஓவைசி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதான் காஸ்ட் டைட்டில். அதற்கு பிறகு வருகிறதுலாம் நீங்கள் அடிஷனல் பெட்டிஷனர்ஸு நம்ம கூட போட்டுக்கலாம் அதில். எஸ், ரிப்பீட் பண்ணாதீங்கன்றவாங்க. அவங்க ரைஸ் பண்ண பாயிண்ட்டே நீங்கள் பண்ணாதீங்க, புது பாயிண்ட் இருந்தால் பேசுங்கன்னுவாங்க. 200 பேர் கூட போடுங்க வழக்க. ஓகேவா? அதெல்லாம் ஒரு பெட்டிஷனரா திரு விஜய் அவர்களும் இருக்காங்க. விஜய் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு அபிஷேக் மனு சிங்வி தாவேக சார்பாக வாதிடுகிறார். அபிஷேக் மனு சிங்வி அதே வழக்கில் இன்னொரு அமைப்புக்காகவும் வாதிடுகிறார்.
அவர் அதுக்கும் வைக்கல இதுக்கும் வைக்கல. அவங்களுக்கு என்ன ஒரே பாயிண்ட்டை பேச போகிறோம், உங்கள் 2 பேருக்கு சேர்த்து தான் பேசுனேன். நீ ஒரு 50 லட்சம் எடு, நீ ஒரு 50 லட்சம் ஒரு எடுதா. 10 பாயிண்ட் வச்சு அவருக்கு ஒரு 5 பாயிண்ட், இவருக்கு ஒரு 5 பாயிண்ட். இல்லை இப்போ தானே சொன்னீங்க புதுசா பாயிண்ட்ஸ் பேசணும். 10 பாயிண்ட் பேசிட்டு உனக்காதான்ப்பா அந்த 10 பாயிண்ட்டை பேசினேன், உனக்காதான்ப்பா அந்த 10 பாயிண்ட்டை பேசினேன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏற்கனவே ஒருத்தருக்கு அபிஷேக் மனு சிங்வி வாதாடுறான்னு தெரிஞ்சு நீங்கள் அவரை ஹையர் பண்ணீங்க. என்னங்க எங்களுக்காக தனியாக பேசலை, உனக்காதான்ப்பா அந்த பாயிண்ட்டை பேசினேன். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஓகே, அப்படி இருக்கும்போது திமுக இது குறித்து மக்களுக்கு முன்னுதாரணமாக முதன்மை நடவடிக்கையில் இறங்கி இருக்க வேண்டாமா? அப்படின்னா ஒரு அரசு, ஒரு மாநில அரசு அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முதன்மை நடவடிக்கையில் இறங்க முடியும்? எனக்கு எனக்கு தெரியல, சொல்லுங்க சார். அப்படி பார்த்தாங்க சார், இப்போ போன எம்பிஸ்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து இந்த சட்டம் வரக்கூடாது, இதில் இந்த திருத்தம் வேணும் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க தானே. பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் கேட்டாங்க, டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசினாங்க. அது முடிஞ்சு போச்சுமா? விஜய் கேட்கறது தீர்மானத்துக்கு பிறகு நீ என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு கேட்குறாரு. என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இஸ்லாமியர்கள் உரிமை பறிபோவதை எதிர்த்து தொடர்ந்து பேசி வரும் திமுக செயல் அளவில் அதற்கான நடவடிக்கைகளை எப்போது மேற்கொள்ளும் என்றால் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள முடியும்? எனக்கு தெரியல, சொல்லுங்க. நாங்கள் வழக்கு போட்டால் நீ ஏங்க போடல அப்படின்னு கேட்குறாரு. அவர் அப்படி தான் கேட்குறேன். நாங்கள் எங்கள் ஆராசா போட்டால் எனக்கு உண்மையிலே இது தெரியலப்பா. ஆராசா போட்டேன் என்ன, திமுக போட்டேன் என்னப்பா? அடுத்ததில் நீங்கள் சொன்னதை சொல்கிறாரு. சிஏ சட்ட திருத்தத்திற்கு எதிராக கேரள இடது முன்னணி அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் மாநில அரசுகளுக்கான உரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது. ஒரு ஸ்டேட்டாக போகணுன்றாரு. எதுக்கு போகணுன்னு கேட்குறேன். தமிழக அரசு தன்னையும் ஒரு மனுதாரராக இணைத்து கொண்டு வாதிட வேண்டாமான்னு கேட்குறேன். எந்த ஸ்டேட்டு போயிருக்கு இது வரைக்கும்? கட்சியாக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இன்னொன்று, மாநில உரிமைகள் பறிபோவதென்றால் ஒரு அரசு போகலாம். ஓகேவா? இப்போ ஒரு முல்லை பெரியார் விவகாரத்தை எடுத்துங்க, காவிரி விவகாரத்தை எடுத்துங்க, அரசு வழக்கு தொடுக்கலாம். வக்ஃபுன்றது ஒரு மதத்திற்கான சட்டம், மதம் தொடர்பான சட்டம். ஒரு மதம் தொடர்பான சட்டத்தை எதிராக ஒரு மாநில அரசு எப்படி செல்ல முடியும்? அது சரியா? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்க. கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்லை, ஒரு அரசு வந்து செக்யூலராக தான் இருக்கு. அரசு இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். ஓகே, மத்திய அரசு சட்டம் போட்டாங்கன்னா அது மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மதச்சார்பின்மையோட இருக்கணும். இருக்கணும். சிறுபான்மையரோ பாதுகாக்கிறோன்றது வேற, பட் அவங்க மதச்சார்பின்மையோட இருக்கணும். அதனால தான் அவங்க ஒரு தடவை வேலை தூக்கும் போதெல்லாம் நம்ம வந்து கண்டிக்கிறோம். எஸ், முருகனுக்கு மாநாடு அரசு நடத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே வந்து இஸ்லாமியர்களை அவங்க சப்போர்ட் பண்ணும்போது அவங்க சிறுபான்மையினராக, நம்ம பெரும்பான்மையினராக இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போது இந்த வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடுத்தால் அது மதச்சார்பின்மைக்கு எதிரானது என்று நாம் கேட்க முடியுமா? முடியாதா? அரசு எப்படி மத விவகாரங்களுக்கு எதிராக போகலாம்? இப்போ இது இந்துக்களின் மனதை புண்படுத்தாதா? இது மத மேட்ரு. நீ ஏன் தலையிடுற? கட்சி போகலாம். நம்ம இப்போ இந்த முருகன் மாநாட்டுக்கு என்ன சொன்னேன்? கட்சி இதை செய்யலாம், அரசு செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னோம். ரைட்டா? அப்போ வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக அரசு எப்படி வழக்கு தொடுக்க முடியும்? விஜயோட அறிக்கை பார்த்தீங்களா? இதை யாரும் டிஸ்கஸ் பண்ணலை. இதெல்லாம் பேசணும். விஜய் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சொல்கிறாரு, சிஏ சட்ட திருத்தத்துக்கு எதிராக தீர்மானம் இயற்றிய கேரள அரசு மாநில அரசுகளுக்கான உரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. ரைட். இந்த வக்ஃபு சட்டமானவனே முதல்ல வக்ஃபு போர்டை ரீகான்ஸ்டியூட் பண்ணது கேரளா கவர்மெண்ட். தெரியுமா? சரி, ஞாபகம் இருக்கா? தெரியுமா? தெரியும். சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க, நாங்கள் அமல்படுத்தோம். ஃபஸ்ட்டு அதை உதாரணமாக காட்டுறாரு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் அடையாளத்திற்கு கடந்து போவதாக இல்லாமல் அரசியலமைப்பு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய காலத்திற்கான அறைகோலாக இருக்க முடியும். அதை போன்று இந்த போராட்டத்தில் தன்னையும் இணைத்து கொள்ள வேண்டியது தமிழ்நாடு அரசின் தார்மீக கடமை. ஒரு கவர்மெண்ட்டு ஒரு மதம் தொடர்பான சட்டத்திற்கு எதிராக ஒரு அரசு எப்படிமா போக முடியும்? கரெக்டுங்களா? இது என்ன அறிக்கை? இது இப்போது இந்த அறிக்கைக்கான தேவை என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, திமுக இதிலெல்லாம் பிஹெச்டி வாங்கினது சார். ஸோ இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்களை திமுகவுக்கு எதிராக திருப்பணும்னு நினைக்கிறாங்க. ஃபேர் இனஃப். இது நல்ல ஐடியா. அதான் இன்டென்ஷன். சாலிடாக திமுகவுக்கு சிறுபான்மையினருக்கு மொத்தமாக போய் விழுது. 20 ஓட்டு இருக்குன்னா 19 ஓட்டு விழுது. அந்த 19ல் ஒரு பாதி எனக்கு வரணும்னு விஜய் முயற்சி செய்கிறார். இது சரி, இதை பற்றி பின்னாடி பேசுவோம். மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அமர்வில் இது விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான ஷரத்துகளுக்கு, அதாவது இன்ட்ரீம் ரிலீஃப் கேட்குறாங்க, இதெல்லாம் ஸ்டே பண்ணுங்கன்ட்டு, அதாவது இதை குவாஷ் பண்ணு, இந்த சட்டத்தை ரத்து செய்யணுன்றது மெயின் ப்ரேயர்.
ரத்து செய்யும் வரை இதை தடை செய்யுங்கள் என்பது இன்ட்ரீம் பிரேயர். அந்த இன்ட்ரீம் பிரேயர் தொடர்பான ஆர்குமெண்ட் நடக்கும்போது நாங்கள் இன்ட்ரீம் ரிலீஃப் கிராண்ட் பண்ண போகிறோன்ற இண்டிகேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிஜிஐ லெட் பெஞ்ச் சொல்லுது. என்னங்க இது எப்படிங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது மத்திய அரசு என்ன சொல்கிறது என்றால், இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் எந்த மாநில அரசும் வக்ஃபு போர்டை ரீகான்ஸ்டிடியூட் பண்ண மாட்டாங்க. எது அவங்களுக்கு அச்சம் தருதுன்னா, வக்ஃபு போர்டில் முஸ்லீம் அல்லாதவரை உள்ள பூத்துது இந்த சட்டம், அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆவணமே இல்லாமல் காலம் காலமாக இது வக்ஃபு சொத்து என்று பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? அதை கொஸ்டின் பண்ணுது இந்த புதிய சட்டம். ஆவணமே இல்லாமல் எப்படி இது காலங்காலமாக இருக்க முடியும்? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோ இது 500 வருஷத்து மசூதியா, இதுக்கு ஆவணம் எங்கேயா போகிறது? மசூதி, ஸோ பை யூசேஜ் இட் இஸ் வக்ஃப் அப்படின்றது பழைய நடைமுறை. அதை திருத்தி டாக்குமெண்ட் இல்லைன்னா அது வக்ஃபு சொத்து கிடையாது அப்படின்றது புது சட்டம். இதை யார் முடிவு பண்ணுறதுன்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இதைத்தான் எதிர்க்கிறாங்க. ஸோ அதுபோல் நாங்கள் மறு உத்தரவு வரும் வரை எதையும் மாற்றி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்றைக்கு புதிய தலைமை நீதிபதி பதவியேற்றவுடன், நேற்று தானே பதவியேற்ற, நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வரும்போது கிட்டத்தட்ட 100 பார்ட்டி, நான் சொன்ன மாதிரி 100 பார்ட்டி ஃபஸ்ட்டு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்கன்ட்டார் ஜட்ஜு. ஒரு அதில் லீடு வக்கீலாக இருக்கக்கூடிய திரு கபில் சிபல் அவர்களிடம் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, என்னென்ன இஷ்யூஸ் நாங்கள் இது பற்றி தான் விசாரிக்க போகிறோன்னு சொன்னோன்னா, அதில் இன்னொருத்தர் வர்றாரு புதுசாக, 1995 வக்ஃபு சட்டத்தை நான் சேலஞ்ச் செய்கிறேன் என்று வந்த உடனே, தம்பி இது புது சட்டத்தை பற்றி பேசினுக்கிறோம், இதில் எதுக்கு வரேன்னா, சார் நான் புது சட்டத்துலேயும் சில ஷரத்துக்களை சேலஞ்ச் பண்ணேன், 95 சட்டத்தையும் சில ஷரத்துக்களை சேலஞ்ச் பண்ணேன்னு சொன்னோன்னா 30 வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ இதை தூக்கிட்டு வராது, அதை நாங்கள் தொடவே போகிறதில்ல, புது மேட்டரை பற்றி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஸ்டே கண்டினியூ ஆகட்டும்னு கேட்குறாங்க. அந்த நாங்கள் புதிய சட்டத்தை செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னோம்ல, அது அடுத்த ஹியரிங்கான மே 20 வரை அது நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கபில் சிபல் சார்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது வக்ஃபு தொடர்பாக என்ன ஆபத்து வந்து விட்டது? இந்த அறிக்கையோட தேவை என்ன? இப்போது மாலதி சொன்ன காரணம், பாதி பாய்ங்க எங்கிட்டு வாங்க, என்ன இதுதான் நோக்கம். சரி, எதற்காக இதை செய்கிறார் என்று ஒரு இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 16% இருப்பாங்களா சிறுபான்மை மக்கள்? 12 முதல் 14. ஓகே, சிறுபான்மை மட்டும், கிறிஸ்டியன்ஸும் சேர்த்து ஒரு 16, ஓகேங்களா, 15ன்னு வச்சிங்களா. அப்படி இருக்கும்போது இங்கே மைனாரிட்டி இந்து மக்கள் தான் இருக்காங்க. இங்கே யாரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதம் பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எதுக்கு ஒரு 6-7% இருக்கிற முஸ்லீம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க? அருமையான கேள்வியை கேட்டார் திரு லியோ அவர்கள். ஃபஸ்ட்டு இதே முட்டாள்தனம். சிறுபான்மையினரோட இடத்தில் இருந்து நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் திமுக காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறார்கள்? காங்கிரஸ் தான் ஒரு நாளும் பிஜேபியோடு கூட்டணி வைக்காத கட்சி என்றால் காங்கிரஸுக்காக வாக்களிக்கிறார்கள். ரைட். இப்போ உங்களை எதுக்கு நம்பணும் முஸ்லீம்ஸு? நீங்கள் இந்த வக்ஃபு சட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்து அறிக்கையெல்லாம் அளிக்கிறீங்க, இதை நம்பி வந்துடுவாங்களா முஸ்லீம்ஸு? அவங்க இப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களோட கரெக்ட்மா. ஒரு தொகுதி அதை எப்படி உடைக்கிறதுக்கு இஸ்லாமியர்களே அனுமதிக்க மாட்டாங்க சார். அவ்வளவுதான். அவங்க சப்போர்ட் பண்ணி திமுகவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு தான் விரும்புவாங்க. சரி, இப்போ திமுக ஓரளவுக்கு இருக்கு. 39 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதன் காரணமாக பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்காக அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள், தொடர்ந்தும் குரல் கொடுப்பார்கள். எதற்காக நாளை ஆட்சிக்கு வருவார் என்ற உத்தரவாதமே இல்லாத ஒரு புதிய கட்சியை எதற்காக இஸ்லாமியர்கள் நம்ப வேண்டும்? நீங்கள் அப்படி பார்க்கலாம். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தான் காங்கிரஸா இல்லை பாஜகவா, மாநிலத்தில் யார் வந்தால் என்ன வருது? இங்கே பாஜக வரப்போகிறது இல்லை. ஆட்சிக்கு வர போகிறாங்களாப்பா? பாஜக எடப்பாடி விட்டு வரப்பா இல்லை, பாஜக ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. அவங்க எடப்பாடி அவங்க அதிமுகவுக்கு போடலாம், இல்லை அதிமுகலாம் போட மாட்டாங்க. நான் சொல்கிறேன் போட மாட்டாங்கன்னு வச்சு பிஜேபி பக்கத்தில் வச்சுட்டு போடுவாங்களாக்க? போட மாட்டாங்க. அதிமுகவுக்கு போடல. சரி, அவங்களுக்கும் ஒரு சலிப்பு இருக்கும்ல, எத்தனை டைம் தான் டிஎம்கேக்கு போகிறது, சென்ட்ரல் தான் திரும்பவும் மோடி வந்துட்டார், நம்ம தாவேக்கு போடலாம். ரைட். அப்படியே ஒரு ஃபேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணலான்னு திரு விஜய் அவர்கள் நினைக்கிறாரு. திமுகவோட பலமே அதானே, பலம் தான். உடைக்கிறேன். ரைட். அந்த 15%ல் கிறிஸ்டியன்ஸை தவிர்த்து விட்டு ஒரு 12% இருக்காங்க இஸ்லாமியர்கள் என்று வைத்துக்கொண்டா, அந்த 12%ல் 6% விஜய் பக்கம் திரும்புமா? 6% மற்றும் விஜய் அவருடைய சொந்த செல்வாக்கை வைத்து ஆட்சியை பிடித்து விட முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது வாக்களிக்கும் நேரத்தில் இஸ்லாமியர்கள் இதை யோசிப்பார்களா மாட்டார்களா?
இது வேறு விஷயம். மீண்டும் வருகிறது. விஜயோட மனசில் சரி மே 12 அன்னைக்கு மாலதி கூட நம்மளை கிண்டல் பண்ணாங்க. அதிமுக காரங்க கூட எடப்பாடி பிறந்தநாள் இப்படி கொண்டாடல, நீங்கள் நிறைய ஷோ பண்ணி இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்ட்டு. திரு விஜய் அவர்கள் பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்லவில்லை, கவனித்தீர்களா? கவனிச்சேப்பா? இல்லை சொல்லலை, வாழ்த்து சொல்லலை. கடந்த ஆண்டு பிறந்த நாளில் சொன்னார். 11:30 மணிக்கு சொன்னார் காலையில். சொன்னார். இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல ஏன்? கேட்ட சீட்டை கொடுக்க மாட்டீங்க, எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அது ஒரு காரணம். இன்னொன்று வேற, அவர் வாழ்த்து சொன்னா பார்த்தீங்களா, வாழ்த்து சொல்லிட்டாரு, கூட்டணிக்கு வர போறாருன்னு நீங்களே பேசுவீங்க. அப்படி பார்ப்பதை விட நானே ஒரு முதல்வர் வேட்பாளர், நான் போய் என் லெவலுக்கு போய் வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்பது தான் எண்ணமாக இருக்க முடியும். சார் வாழ்த்து ஜஸ்ட் வாழ்த்து தானே சார். ஒரு முதல்வர் வேட்பாளர் இன்னொரு முதல்வர் வேட்பாளருக்கு சொல்லக்கூடாதா? சொல்லணும்ல, அந்த பண்பு வேண்டும் அல்லவா? சரி, எதுக்கு சொல்லலை சொல்லுங்கம்மா, நீங்கள் ரீசன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, பார்த்தீங்களா வாழ்த்து சொல்லிட்டாரு, பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வராரு அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம சிறுபிள்ளைத்தனமாக இறங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வாழ்த்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஏமா இதெல்லாம் ஒரு தலைவர்களுக்கு பரஸ்பரம் வாழ்த்து சொல்வது சரி. இருங்க மாலதி, இவர் வேறு யாரையும் போல் அல்லாமல் திரு சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நலத்திட்டங்களையெல்லாம் சொல்லி, நீங்கள் இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்த நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தார். சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போக போகிறார் என்று சொல்ல போகிறோமா நம்ம? சரி, இப்போ சொல்கிறேன், நீங்கள் வாழ்த்து சொல்லனாலும் கூட்டணிக்கு தான் போக போகிறீங்க. பார்க்கலாமா? விஜயோட மனசில் நீங்கள் சிஎம்மாக போகிறீங்கன்னு ஆள் மனசில் நம்ப வச்சிட்டாங்க. விஜய் மனசில் என்ன நினைவு இருக்கிறது என்றால், என்ன எண்ணம் இருக்கிறது என்றால், கர்நாடகாவில் குமாரசாமி போல நாம் முதல்வராக போகிறோம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் 120 ஜெயிக்க முடியாது, 30-40 சீட்டு கண்டிப்பாக ஜெயிக்கலாம். 2018 சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், காங்கிரஸ் 80 இடங்கள், பிஜேபி 104, வெற்றிக்கு அது பெரும்பான்மைக்கு 112, 224 என்று நினைவாங்க. நம்மளோட 10 சீட்டு கம்மின்னு நினைக்கிறேன், 112 என்று வைத்துக்கொள்வோம். இந்த 112 6 சீட்டோ 8 சீட்டோ கம்மியாக இருக்குது பிஜேபிக்கு. டக்குன்னு சோனியா காந்தி ஃபோன் எடுத்து நாங்கள் வாண்டடாக போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஞாபகா? காங்கிரஸ் 80, ஜேடிஎஸ் எவ்வளோன்னா 37. டக்குன்னு ஃபோன் எடுத்து நீங்கள் தான் சிஎம், குமாரசாமிக்கு என்ன கசகுதா, 37 சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம சிஎம் சரின்றார். அதை கவிழ்த்தது பிஜேபி 1.5-2 வருஷத்தில். அங்கே தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். மிரட்டினாங்க வெளிப்படையவே குமாரசாமி அவர்கள் அப்படி தான் மாட்டுவாங்க. அப்புறம் பிஜேபி வேறு என்ன பண்ணுவாங்க? இப்போது அந்த கட்சி ஐக்கியமாகி விட்டது பிஜேபியோடு. அந்த கட்சி தனியாக இப்படி ஒரு கட்சியே இல்லை என்று வைத்துக்கொள்ளுவோம். அது போல் ஆகலாம் என்று இவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆவீங்களா? 37 சீட்டு அவர் ஜெயிச்சிருக்காங்க, உங்களால் ஜெயிக்க முடியுமோ முடியாதோ என்று அது ஒரு புறம் வைத்துக்கொள்ளலாம். முடியாது, நான் உறுதியாக சொல்கிறேன். சார், நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன்ல சார், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜெயிப்பாரா அப்படின்னா, இல்லை ஓட்டுக்களை பிரிப்பார், வீணாக தான் போகுது அப்படின்றாங்க சார். நான் பல முறை பேசுனது தான் மாலதி. துறைமுகம் தொகுதியில் விஜயும் சேகர்பாபுக்கு எதிராக விஜய் நின்னால் விஜய்க்கு வாக்குகள் விழும். லயலாமணியும் சேகர்பாபுவும் நின்னால் யாருக்குப்பா வாக்கு விழும்? சேகர்பாபு. கொளத்தூர் தொகுதியில் சரி லயலாமணிக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்லுங்களேன், தொண்டர் ராஜ்மோகன். என்னங்க சார், இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் அவர் வந்து எம்எல்ஏவாக இறக்கி விட போகிறாரா? சரி, நேற்று தான் கேட்டேன் நிர்மல், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் இவங்களை தவிர அவங்க கட்சியில் நிர்வாகிகள் பேரை சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஒரு நிர்வாகி பேரே தெரியல, உங்கள் தொகுதியில் ஓட்டு வாங்கிடுவீங்க. நீங்கள் 234 தொகுதிக்கு ஓட்டு போட்டுருங்க. உங்கள் தொகுதி எது? உங்கள் தொகுதி திருவொற்றியூர் என்று வைத்துக்கொள்வோம். திருவொற்றியூரில் பெயர் தெரிந்த அதிமுக திமுக வேட்பாளருக்கு வாக்களிப்பீர்களா, விஜய் ரசிகர் மன்ற தலைவராக புதிதாக நிற்கும் இளைஞனுக்கு வாக்களிப்பீர்களா? சொல்லுங்கள் சார். இப்போ திரும்ப அந்த இதுக்கு வருவோம், விருமாண்டியா விக்ரவாண்டி எடுக்காதீங்க, கட் பண்ணவே கூடாது சொல்லிட்டேன். இங்கே விக்ரவாண்டியில் பேசினதுக்கு வருவோம். இப்போ திரும்ப அவர்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. வரேன், சொல்லுங்க முடிங்க, நான் சொல்கிறேன். ஆட்சி அதிகாரத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம் சார். இல்லை முடியாது, அப்படியே தான் போகணும். சொல்லுங்கள். விரும்மாண்டியிலேருந்து போயிடுது. ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். இப்போ வந்து நம்ம விக்ரவாண்டியில் பேசினார்ல, அங்கே போகலாம். அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியிருந்தார். ஓகேவா? திருமா அவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாரு. நடுவில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். திருமா அவர்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு அவரே சொன்னார். பட் இப்போது திமுக அவங்கள சரியாக நடத்தலைன்னு உணர்றாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேக்காவும் இணையலாம் இல்லையா? பியூட்டிஃபுல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட் இந்த குமாரசாமி மேட்டர் முடிச்சிடறேன். நான்
திரு குமாரசாமி இப்போதும் 20 சீட்டு கேரண்டியாக ஜெயிப்பார். அந்த மைசூர் இப்போ- மாட்டியா அங்க இருக்கிற பாமக மாதிரி லிங்காயத் ஓட்டு அவருக்கு சாதி ஓட்டு சாலிடாக அருமையாக சொன்னார். அது கிட்டத்தட்ட பாமக கட்சி தான், டேடி சன் பார்ட்டி. அதுவும் இப்போ சன்னு டேடிக்கு ஓல்ட் ஆகிடுச்சு அங்கேயும். அதனால சன்னு டாமினேட் பண்ணுறாரு. அவர் திரு குமாரசாமி அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். திரு குமாரசாமி அதுவும் டேடி சன் பார்ட்டி பாமக போன்ற கட்சி சாலிடாக அவங்க இருக்க மைசூர் மாண்டியா பகுதியில் அவங்களுக்கு வாக்குகள் இருக்குது. அவரால் 20 சீட்டு கேரண்டி. அதை பிரேக் பண்ணவே முடியாது. அந்த சாதி கட்டமைப்பை மீறி அவங்க அந்த ஏரியாவில் எந்த கட்சியும் பிரேக் பண்ண முடியாது. ஜெயிப்பார். விஜய்க்கு அந்த கேரண்டி இருக்கா? ஒத்த சீட்டு கேரண்டி, அது விஜய். வேறு என்ன கேரண்டி இருக்குது? இப்போது மாலதியோட தியரிக்கு வர்றேன். திஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. நல்ல தியரி சொன்னீங்க நீங்கள். இப்போது திருமாவளவன் அவர்கள் சரியாக அங்கே நடத்தப்படுவதில்லை. ஓகேவா? அவரை ஒரு விசுவாசமான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை அருகில் வைத்துக்கொண்டே பாட்டாளி மக்கள் கட்சியோடு இவர்கள் உறவாடுகிறார்கள் என்பது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். இந்த நேரத்தில் ஏன் தம்பி விஜய் அவர்களின் கரத்தை பற்றி கொள்ளக்கூடாது என்று திருமாவளவனுக்கு தோன்றும். ஒரு விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சி ஜெயிக்கிற கூட்டணியில் போய் கூட்டணி வைக்குமா, தோகிற கட்சியோட கூட்டணி வைக்குமா? சரி, தோகிற கட்சியோடய கூட்டணி வைக்கிறாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். வாட் இஸ் த டீல்? ஓப்பனாக பேசிடுவோம். என்ன டீலு உங்களோட வந்தா? இப்போ அதிமுகவுக்கு போனால் என்ன டீலு? தம்பி 10 சீட்டு 4 எக்ஸ்ட்ரா தரேன், வேறு செலவுக்கு இவ்வளோ சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. தாவேகாவுக்கு போகிறாரு, பேச்சுவார்த்தை நடக்குது. தம்பி அவங்க கூட வர்றேன், 20 தரேன்னு. ரைட்டு. செலவுக்கு விஜய்க்கு யார் செலவு பண்ணணும்? விஜய் தான் செலவு பண்ணணும். அவர் இது சினிமாவில் சம்பாதிச்சு துட்டு எலெக்ஷனில் போடுவாரா? ஆல்ரெடி அங்க குடும்ப பிரச்சனை இருக்கு, அவங்க தர மாட்டாங்க. அதுவும் கிடையாதா? சரி, விஜய்க்கே செலவு பண்ண ஆள் இல்லை. அப்போது 20 சீட்டு திருமாவளவன் போனார்னா 20 சீட்டுக்கு விஜய் கொடுப்பாரா? முடியுமா? இருக்கிற காசை விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு செலவு பண்ணாரா, கூட்டணி கட்சிக்கு செலவு பண்ணாரா? ஃபஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கு துட்டே அது. 4 வருஷம் திமுகவில் இருக்காரு, சம்பாதிச்சாரு திரும்ப. அதுக்காக தான் காசை அரசியல்வாதிகள்லாம் தான் காசை செலவு பண்ண மாட்டாங்க, கட்சி தான் தரணும். திருமாக்கிட்ட ஒரு கட்சிகள்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி சம்பாத்தியம் இருக்குன்னு நம்புறீங்க நீங்கள்? வன்னியரசுக்கிட்ட வேணா இருக்கும், திருமா இருக்குமா? ஆலு ஷானவாஸ் கிட்ட இருக்கும். இவ்வளோ இருக்காது, இருக்கும். அப்போது எப்படி செலவு பண்ணுவார்? இன்னொன்று, இந்த டீல் இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குமா? யதார்த்தத்தை பேசுவோம். மார்க்சியம் பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சி 25 கோடி வாங்கிட்டு தானே கூட்டணிக்கு போனாங்க? ஆமாம். உண்டியல் குலுக்கிகள் என்று பகடி செய்யப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இன்று ஆர்டிஜிஎஸ்ஸில் 25 கோடியை பெற்றுக்கொண்டு தானே போகிறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த நிலைமை தானே. இப்போ கம்யூனிஸ்டுகள் போய் விஜய் கூட கூட்டணி வைப்பாங்களா? மூன்றாவது, இதை திருமாவளவன் ஏற்கனவே முயற்சி செய்யாதவரா? மக்கள் நல கூட்டணி ட்ரை பண்ணாங்களா? அங்கே ஒரு நடிகர், இவர் மாதிரி அங்கே ஒரு நடிகர், கூட ஒரு காந்த் இருக்கும் அவருக்கு, கூட ட்ரை பண்ணாங்களா? அந்த முயற்சிக்கு பிறகு திருமாவளவனோ இடதுசாரிகளோ புதிய முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? 2 நாளைக்கு முன்னாடி கூட விஜய் மேலே மிகப்பெரிய விமர்சனங்களை திரும்ப வச்சிருக்காருமா. நீங்கள் சொன்னது ஆக்சுவலி நல்ல தியரி. ஆனால் விஜய் இப்படி நினைக்கிறாரு. விஜய் இப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவர் சிஎம் ஆகணுமா? யாரோட இன்ஃப்ளூயன்ஸு? ஜானகிசாமியா? அவர் ஆதவ் 2 பேரும் அண்ணனை கூப்பிட்டு வந்துருங்க. மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணலாம். சிறுபான்மையினர் வாக்கில் ஒரு 6%, விடுதலை சிறுத்தைகளோட வாக்குகள் ஒரு 6% வந்துச்சுன்னா ஒரு 40-50 சீட்டு கேரண்டி. இவங்க 2 பேரும் தொங்கு சட்ட சமை அமைஞ்சிச்சுன்னா அண்ணா தான் கிங் மேக்கரு. ஒருத்தரை ஏமாற்றணுன்னா ஆசையை தூண்டணும். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ இவங்க தாவேகாவோட ஒரு லாஜிக் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கா விஜய் கட்சி தொடங்கினாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதே லாஜிக்கை விடுதலை சிறுத்தைகள்லாம் வைக்கலாம்ல, உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கா நாங்கள் இவ்வளோ நாள் கட்சி நடத்திட்டு இருந்தோன்னு. இதே போல நான் முதலமைச்சர், அம்மாவும் வேண்டாம் ஐயாவும் வேண்டாம் என்று தானே தொடங்கினார். இன்னொன்று, கேப்டனோட போனாங்கன்னா அவர் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போனாங்க. ஒன்று. இன்னொன்று, அம்மாவும் வேண்டாம் ஐயாவும் வேண்டாம், நான் தான் மாற்று என்று தானே தொடங்கினார். நீங்கள் கொஞ்சம் பெரிய விஜயகாந்த், அவ்வளோதான். அவரோட கொஞ்சம் கூடுதலாக பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க, அவ்வளோதான் இல்லையா? என்ன ஆனது? நீங்கள் நாறு அதிமுக அல்லது திமுக என்ற பூவோடு சேர்ந்தால்தான் நீங்கள் மணக்க முடியும். அதானே யதார்த்தம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா அவருமே பூவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு டைம் எடுக்கணும், உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்.
இல்லை எனக்கு தோக்கிறது தான் வேலை என்றால் நீங்கள் சீமானை போல் ஆகிவிடுங்கள். அவர் 10 ஆண்டுகளாக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். மீண்டும் பயிற்சி பல 10 ஆண்டுகளுக்கு எடுப்பேன் என்று சொல்கிறார். உங்களது நோக்கம் பயிற்சி எடுக்கிறதா ஜெயிக்கிறதா? திரு சீமான் அவர்கள் தோத்தாலும் டெய்லி செய்தியில் இருப்பார். செய்தியில் இருப்பார். சீமான் பின்னால் செல்பவர்கள் ஒரு லட்சியத்தால் உந்தப்பட்டு ஒரு கொள்கைக்காக செல்கிறார்கள். அந்த கொள்கையோ லட்சியமோ நிறைவேறுகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு கொள்கையால் உந்தப்பட்டு செல்கிறார்கள். உங்கள் பின்னாடி வரவங்க என்ன கொள்கை உந்தப்பட்டு செல்கிறாங்க? பால் பாக்கெட் பீச்சு அடிக்குது அந்த கொள்கை. அப்போ கொள்கையே இல்லாமல் எத்தனை வருஷம் உங்களால் கட்சி நடத்த முடியும்? சிறுபான்மை பாதுகாப்பு மட்டும்தான் உங்கள் கொள்கையா? குறைந்தது சீமான் நான் நிலம் என்கிட்ட சிக்குச்சுன்னா ஆடு மேய்க்கிறேன்னா அரசு ஊழியர் ஆக்குவேன்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இது வரைக்கும் நீங்கள் என்ன அரசியல் செஞ்சுருக்கீங்க? 4 பஞ்ச் டயலாக் பேசுனதை தவிர நீங்கள் என்ன அரசியல் செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? சொல்லுங்கள். ஆல் செட் அண்ட் டன் பாட்டாளி மக்கள் கட்சியை போல விரிவான அறிக்கைகளை வெளியிடும் கட்சி எந்த கட்சியும் கிடையாது. எனக்கு நினைவு தெரிந்து முதலில் விவசாய பட்ஜெட் போட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. வருடம் நிழல் நிதி அறிக்கை போடுறாங்களா? இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்களாப்பா? அவங்க ஒரு அரசியல் செய்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அரசியல்னு? நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? தோழா தோழிஸ், நண்பா நண்பீஸ், இது அரசியலா? சார் அதுலேயே சார் அவர் எப்போவுமே பாருங்களேன், நண்பா நண்பீஸ் மட்டும்தான் அவர் சொந்தமாக பேசுகிறாரு. இல்லை சார் இருங்க சார், நண்பா நண்பீஸை மட்டும்தான் அவங்கள தான் அழைக்கிறாரு. என்ன சொல்கிறது, அவங்கள தான் அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நண்பா நண்பீஸ் அப்படின்னு மட்டும் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. வயசானவங்க, அந்த பெரியவர்கள், அவங்கள எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு. அப்போ இந்த நண்பா நண்பீஸ் மட்டும் போதுமா? நண்பா நண்பீஸ் மட்டும்தான் வாக்காளர்களா? 6 கோடி வாக்காளர்களில் இளைஞர்கள் 1 கோடி இருப்பாங்களா? இருப்பாங்க. அந்த 1 கோடி முழுக்க உங்களிடம் இருக்கிறதா? இல்லை அந்த 1 கோடியை முழுவதுமாக நீங்கள் பெற்றால் கூட வெற்றி பெறுவதற்கு அது போதுமா? போதாது. அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்? அது ஒரு அரசியல். என்ன அரசியல்? அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை காட்டுறாரு. லைக் வந்துட்டீங்க, என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு? லைக் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி காம்படிட் பண்ண நானும் உங்களுக்கு இணையான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவது. 8% ரீச் பண்ணிட்டார் இன்னைக்கு. நாங்களும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஒன்று என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டிட்டதே 10 தொகுதியிலப்பா. அது ஒன்று இருக்குல்ல. அவரோட நோக்கம் அதான், வாக்கு சதவிகிதம் தான். உங்களோட நோக்கம் வாக்கு சதவீதமா? இந்த இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இங்கே எடுத்த சர்வே, அங்கே எடுத்த சர்வே, நம்பர் 2 பொசிஷனில் இளைய தளபதி, 3வது இடத்தில் தான் எடப்பாடி. அண்டு இந்த சர்வேலாம் பார்த்தியாப்பா? மும்பையில் ஒரு நிறுவனம் எடுத்த சர்வேயின் படி 105 தாவேக, 60 இல்லை. இந்த மாதிரி சர்வேக்கெல்லாம் நாம் தமிழ் 2021 நின்றாங்கல்ல, அப்போயே நாம் தமிழ் 2வது இடம் பிடிக்கிற மாதிரியும் சீமான் முதல்வர் ஆகிற மாதிரியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் படித்தவர்கள் இருப்பாங்க, அந்த கட்சிக்காரங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு குரூப்புக்கு அனுப்பிட்டீங்கன்னா வச்சுங்க, ஜெயிக்க வச்சுருவோம். நான் ஃபீல்டில் எடுக்கிற சர்வேவே சொல்கிறேன்ப்பா. திஸ் இஸ் தி திங். மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாண்டி பஜாரில் போயிட்டு இல்லது ரங்கநாதன் தெருவின் முனையில் நின்று கொண்டு ஃபார்ம் ஒருத்தட்ட கொடுத்து யார் முதல்வராக வேண்டும் என்று நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அத்தனை பேருமே விஜய் டிக் பண்ணுவோம். உண்டா இல்லையம்மா? ஆலந்தூர் தொகுதியில் வளர்மதியும் விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணும் நின்றால் வளர்மதியை தேர்ந்தெடுப்பார்களா, அந்த இளம்பெண்ணை தேர்ந்தெடுப்பார்களா? வளர்மதி அவர். நீங்கள் இந்த உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ன்றதை பார்க்கும்போது அவங்க எஸ்டாப்ளிஷ் அரசியல் கட்சி நோக்கி தான் மக்கள் போவாங்க. கரெக்டாக? நீங்கள் போடுவீங்கம்மா, நீங்கள் விஜய் ஃபேனு போட்டுருவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு நிற்கிறது யார்? ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அந்த மரபு ரீதியாக இருக்க அரசியல்வாதிகளுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஃபஸ்ட்டு விஜய் கட்சி சார்பாக இந்த இளைஞன் தான் நிற்கிறார் என்பதை தொகுதிக்குள் எப்படி எடுத்து செல்வீர்கள்? விஜய் இன்னைக்கு போட்டிருக்கிற 100 சொச்சம் மாவட்ட செயலாளர்களில் 5 கோடி செலவு செய்யக்கூடியவர்கள் 3 பேருக்கும் குறைவு. தெரியுமா? கோவையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு மாவட்ட செயலாளரப்பா விஜய் கட்சியில், அவருக்கு சீட்டு கொடுத்து வேலுமணிக்கு எதிராக நிற்க வச்சா என்னமாவும்? தொட்டாம்பத்தூர் கொடுக்குறீங்க அந்த ஆட்டோ ஓட்டுநர். அவர் நீங்கள் நான் வரவேற்கிறேன், அவர் எளிய பின்புலத்துலேருந்து வந்தவங்களுக்கு வரவேற்கிறேன். அண்ணன் வேலுமணிக்கு எதிராக அவர் நிற்க வச்சா என்ன ஆகும்? டெபாசிட் வாங்கதே பெரிய விஷயம். சரி, அப்போது 234 தொகுதியில் போட்டியிட்டு 230 தொகுதியில் டெபாசிட் விஜய் இழந்தார் என்றால்
நாளை எந்த கட்சி விஜயை கூட்டணிக்கு அழைக்க? எடப்பாடி கூப்பிட்டு வரமா 29 எலெக்ஷனுக்கு? சொல்லுங்கள். கூப்பிட மாட்டார். அப்படியே இதை இன்னொரு உதாரணத்தோடு பொருத்தி பார்ப்போம். இன்றைக்கி அன்டெஸ்டட் விஜய் இதே மாதிரி டார்ச் லைட் ஒன்று தூக்கி டிவியை ஒருத்தர் இருக்கார், ஞாபகம் இருக்கா? 2 தேர்தலில் தனித்து போட்டிட்டாரா? 5% நிரூபணமானதா? அதுக்கு பிறகு என்னானது? கட்சியில் இருக்க ஒவ்வொருவராக அவரை விட்டு விலகினார்களா? உடச்ச டிவிக்குள்ளே சென்று ஐக்கியமானாரா? அவரும் வந்து ஒரு கேரக்டர் ஆகிட்டார். நாளைக்கு இன்னைக்கு அண்ணாவுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கையில் பால் பாக்கெட்டோடு சுற்றும் இந்த நபர்கள் அண்ணா தோற்றுவிட்ட பிறகு இதே போல் சுற்றுவார்களா? நீங்கள் தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அண்ணா கட்சியிலேருந்து கொத்து கொத்தா தூக்குவாங்களா மாட்டாங்களா? சஸ்டெயின் பண்ண முடியுமா? இப்போவே ஆக்டிவிட்டி இல்லை. இன்னும் நீங்கள் போட்டி போடல, விஜய்க்கு 30%ன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. என்ன ஆக்டிவிட்டி, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது சொல்லுங்கள்? ஒரு விரும்மாண்டி மாநாடு தானே அது, ஒரு மாநாடு, ஒரு இந்த எஸ்ஆர்எம்சி சென்டரில் ஒரு பொதுக்குழு கூட்டம், அது ஒரு பொதுக்குழு கூட்டம் 2, பரந்தூர் விசிட்டு 3, அண்ட் இது கோவையில் பூத் கமிட்டி மாநாடு 4. 1.5 வருஷம் ஆகுதா கட்சி தொடங்கி? 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. 4 பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக? நான் இந்த 4 பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான் விஜய் வெளியில் வந்திருக்காரு இல்லையா? நீங்கள் விஜய்ன்ற பேரை சொல்லிவிட்டு நம்ம பிரசாத் டி நகர் தொகுதியின் வேட்பாளர், பிரசாத்திட்ட கையில் காசு இல்லை, டி நகர் தொகுதியோட வேட்பாளர்னு அறிவிச்சிடுறோம். எதிர்க்க நிற்கிறது டி நகர் சத்யா. பிரசாத் ஜெயிச்சிருவாரா? சத்யா பிரசாத்தியே வாங்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் தப்பு பண்ண மாட்டேன். நாங்க எங்க அண்ணனுக்காக உயிரை கூட கொடுப்போம்னு கமெண்ட்ல நான் எழுதலாம். தப்பு சொல்ல மாட்டேன். அவர் டி நகர் சத்யா நேரா பிரசாத் வீட்டுக்கு போய், தம்பி கட்சியில் செலவு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாரு. சார் செலவுலாம் ஒன்றும் கொடுக்கல, என்ன தான் செலவு பண்ண சொன்னாங்க, இந்த பாருப்பா. எதுக்குப்பா நீ ஏற்கனவே கருப்பாக இருக்கிற, எதுக்குப்பா வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இன்னும் கருத்துருவேன், இந்தாப்பா ஒரு 50 லட்சம் கொடுத்தா இந்த காசை வச்சுட்டு எலெக்ஷன் செலவு பண்ணப்பா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே செலவு பண்ணுப்பா என்று சொன்னால் நான் பிரசாத்தை தவறுன்னு சொல்ல மாட்டேன். பிரசாத்தை நினச்சி பார்க்க முடியாத காசு அது, ரைட்டா? அண்ணா பின்னாடி சுற்றிட்டு இருந்தால் நமக்கு தான் பால் பாக்கெட் வாங்குற செலவு. அண்ணன் கொடுக்குற இந்த 50 லட்சத்தை வாங்கினா சந்தோஷமா இருக்கலாம். பாமகவே பண்ணல சார், இங்கே சேப்பாக்கு எல்லா இடத்துலையும் பண்ணோம். பியூட்டிஃபுல்லாக சொன்னார். கசாலி அப்படியே என்னமோ வன்னியர்கள் அடர்த்தியாக குடியிருக்கிற பகுதி மாதிரி போடல. அவ்வளோ இத்தனைக்கும் மாற்று கூட்டணி இல்லையா? இல்லை தலைவரோட புள்ள சொன்னாங்கன்னா விடுங்க, அவ்வளோ தானே பா, எங்களுக்கு தான் வேணும் சேப்பாக்கன்னு கேட்டு வாங்கலையா? இவ்வளோ பெரிய கட்சிகளை இதை செய்யும்போது இன்னொன்று, நீங்கள் அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளையும் எதிர்த்து களம் காண்கிறீர்கள். பிரசாத் மாதிரி வயது உள்ளவர்கள் தானே வேட்பாளர்களாக இருப்பாங்க. நீங்களே சொன்னீங்க நண்பா நண்பீஸ் தான் அட்ரஸ் பண்ணுறாருன்னு. இவங்கெல்லாம் தூக்கி பாயில் போட முடியாது, ரொம்ப ஈஸி. சில இந்து திருமணங்களில் சில சடங்குகள் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு குடத்து உள்ள மோதிரத்தை போட்டுட்டு பெண்ணு மாப்பிள்ளையும் கை விட்டு எடுக்கிறது, இது ஒரு சடங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு மோதிரத்துக்காக 10 பேர் கையை விட்றீங்க. இப்போ விஜயும் சேர்த்து அதில் கையை விட்றாரு, கரெக்டாக? இருக்கிறது தான் வரும். எங்கேருந்து வரும் அது உங்களுக்கு? மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம், கட்சிக்கு முழுசாக மாவட்ட செயலாளர் போட்டிங்களா நீங்கள் இது வரைக்கும்? 19 போட்டாங்க, முடிக்கலப்பா. கடைசி 19 இல்லைப்பா, வரலப்பாண்ணா. அது 19 ரவுண்டாக வரலையா? ஓகே, ஸோ அதனால் 15 தான் நிற்கிறாங்க. 4 வந்து வேறு ஏதாவது பொறுப்பாக சேர்த்து போட்டுருவாங்க. அதுவே முடிக்கல. கட்சியில் வெளியில் வந்து பெரிய அளவில் நிகழ்ச்சிகளும் நடத்தலை. இப்போ நீங்கள் சிறுபான்மையினர் வாக்குகளை குறி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் சிம்பிளாகவே கேட்குறேன், எதுக்கு திரும்ப அவங்க கூட வரணும்? இன்றைக்கி கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கலமா? திருமாக்கு ஒத்துக்கிறேன் நான். திரும்ப வெளில வரணும் முடிவு பண்ணிட்டா, ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறா, விஜய் நோக்கி வருவாரா? சொல்லுப்பா. அதிமுக பாஜக பெஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை பாமக திமுகவுக்கு போனால் அவர் இதை தான் சூஸ் பண்ணுவார். ரைட், ஓகேவா? இன்னொரு காரணத்தை சொல்கிறேம்மா. இப்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய அளவில் திமுகவில் செல்வாக்கு இல்லை என்றாலும் ஆளுங்கட்சியோடு கூட்டணி இருப்பதனால் கட்சியினருக்கு எவ்வளோ வசதி. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு கட்சி கொடியை காரில் கட்டிட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாலும் போகலாமா? அதுதான் சார் ஒரு முக்கியமான காரணம். அவங்க இப்போ வரைக்கும் திமுக விட்டு வெளியே வராதுக்கு காரணம். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கா? தாவேக கொடியை கட்டிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியுமா? காது மேலே ஒன்று வைப்பாங்க. இல்லை, நான் அனுபவமாக நினச்சேன். கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு செல்வாக்கு வேணும் இல்ல? எப்படி இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சு பேசுவான்? நடந்திருக்கு சார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போறாங்கல்ல, தாவேக்கா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் உங்க நண்பர்கள் யாராவது அந்த மாதிரி? நண்பரோட நண்பர். இல்லை, அது உண்மைதான், நான் பார்த்துருக்கேன். யதார்த்தம் தானேப்பா. எதுக்குப்பா வரணும் உன் கூட்டணியில் நிற்கணும்? இன்னைக்கு எதுக்கு வரணும் தாவேக்கா கூட்டணிக்கு? திரும்ப சொல்லுங்க, நீங்கள் எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க. இதான் பிளான் என்ன? சுயமரியாதை முக்கியம் இல்லையா?
சரி, சுயமரியாதைக்காக உங்ககிட்ட வந்தா அப்படின்னா தலையார் வீட்டில் திருடன் போய் ஒளிஞ்ச மாதிரில இதாகுது. எதுக்கு வரணும் சொல்லுங்க? திருமா 2016 இருந்த திருமா இன்று இல்லை, வயசாயிடுச்சு அவருக்கு. அங்கேருந்து நகர்ந்து வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பின்ற நிலையை அடைஞ்சிட்டாரு. ஓகேவா? இப்போ 2 எம்பி 0 எம்எல்ஏவை நோக்கி போவாரா, 2 எம்பி 8 எம்எல்ஏவை நோக்கி போவாரா திரும்ப? சொல்லுங்க. இந்த கொள்கைகள்லாம் திரும்ப உருட்டுறதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க, யதார்த்தத்தை பேசுவோம். திருமட்ட காசில் இப்போ செலவு பண்ணுறதுக்கலாம். இன்னொன்று, எனது நண்பர், உங்களுக்கும் நண்பர் தான் நினைக்கிறேன், கௌதம் சன்னா தோத்ததே துட்டு இல்லாதனால. ஒத்துக்கிறியா? ஆரணியா? ஆரணி அது பக்கத்தில் இங்கே அரக்கோணம். அரக்கோணத்தில் துட்டு இல்லாமல் தானே தோத்தாரு. நீங்கள் பார்த்தது இல்லை, வழக்கறிஞர் 2008 பழக்கம். தெரியும் அவர் தெரியும். 8 பழக்கம். ரொம்ப ஸ்காலர், அவர் ஸ்காலரு, ரிசர்ச் அவர் எழுத்தாளர். அவர் ரொம்ப எளிமையான மனிதர், துட்டு இல்லை, நல்ல மனுஷன். இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்லே சன்னா நல்ல மனுஷன். கட்டப்பஞ்சாயத்துலாம் பண்ண தெரியாது, வேஸ்ட்டு. துட்டு இல்லை, ஜெயிச்சாரா? ஆளூர் ஷானவாஸ் லாபியிஸ்ட்டு, ஜெயிச்சாரா? இல்லை, இன்னும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலே இருக்கிறதுக்கு முக்கிய ஒன் ஆஃப் த பர்சன் வந்து ஆளூர் ஷானவாஸ். அம்மா, அப்புறம் அவர் திமுககாரரு. ஆக்சுவலி நீங்கள் நல்லா ஊன்றி கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் திருமாவளவன் மட்டும்தான். மீது எல்லாருமே திமுக அவர் சுற்றி இருக்கீங்களா? இல்லை, அதுலேயே வந்து விடுதலை சிறுத்தையிலே பல அணிகள் இருக்குது. அதில் விசிகே அணி, திமுக அணி அப்படின்னு சொல்லிட்டு, திமுக அணி தான் வந்து இன்னும் வந்து திமுகவோடையே வந்து வச்சுருக்காங்க. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ பணம் இல்லாமல் இவர் என்ன பண்ணுவார்? திருமா வந்தால் கூட அந்த மற்றவங்களாம் வரமாட்டாங்க. அதன் மூலமாக இவங்க நினைக்கிற விஷயம் நடக்காது. இது திருமாவுக்கு தெரிந்து தான் அந்த கூட்டணியில் இருக்கிறார். திருமாவுன்னா அவ்வளோ முட்டாள் கிடையாது, ஸ்காலர் அவர். அதெல்லாம் தெரியாதவர் இல்லை. இப்போ திருப்பி போவாரா? திருப்பி போயிட்டாருமா. அடுத்த வருஷம் போயிட்டார் தேர்தலுக்கு. இவர் சொல்லி இம்யூலேட் பண்ணுறாங்க, நான் வந்து இளைய தளபதியோடு சேர்ந்து நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டார். தோத்துடுறாங்க. 5 வருஷம் திரும்ப கட்சி எப்படி நடத்துவார்? இன்றைக்கி திரும்ப கட்சியை விட்டு, விடுதலை சிறுத்தைகள் விட்டு யாரும் போகாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கூட்டணி கட்சியில் இருக்கோம். கட்ட பஞ்சாயத்துக்கு பிரச்சனை இல்லாமல் சீராக போயிட்டுருக்கு. நீங்கள் இதை சோஷியாலஜிக்கலாக புரிஞ்சுக்கணும் மாலதி, புரியுதுங்களா? பலர், அந்த எளிய ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்த பலர், இன்றைக்கி எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுமா, நான் படிச்சுட்டு பேசுகிறேம்மா, எங்கள் அப்பா கலாச்சாரம் காய்ச்சிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரா, நான் பேசுவேன், நான் இப்படி வளர்ந்துருப்பேண்ணா? சொல்லுப்பா, அது புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்ம சூனாம்பேடு அந்த ஏரியாலாம் தெரியும்ல, 2 மாதம் ஒரு கொலை நடக்கும் சூனாம்பேடில், கரெக்டாப்பா? சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ஊர் அது. இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்து ஸ்கார்பியோவில் கட்சி கொடி கேட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துருக்காங்க. படிப்படியாகத்தான் இந்த மாற்றங்கள் நிகழும். இது திருமாவுக்கு புரியும். தாவேக கூட கூட்டணி வச்சுட்டு திருமாவளை கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியுமா? திரும்ப கட்சியினரால அதிகாரம் இருக்குமா? அப்படிதான் அதிகாரம். அதைத்தானே சொல்கிறேன். அதுதான் இப்போ நான் சொல்கிறதுக்கு மீனிங்க. யார் மதிப்பா? இப்போ பாமக உள்ளே வந்து வெளியேறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு சென்றால் அதுக்கு பிரயோஜனம் இருக்குது, கரெக்டா? அங்கே போவாரா, உங்களை நோக்கி வருவாரா? இப்போ புரியுதா இந்த அறிக்கையோட பின்புலம்? இதையோட நீட்சி தான் நேற்று நிர்மல் அவர்கள் வந்து பேசியது. இதில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் இவருடைய நோன்புக்கு வந்து திறக்கும்போது வந்தாங்க, ரொம்ப இழிவாக பேசினார், நினைவு இருக்கு, பேசினார்ல. அந்த டைமில் ஏதாவது அவுட்ரேஜஸ் வெளியே இருந்துச்சா? சோஷியல் மீடியாவில் யாராவது இஸ்லாமியர்கள் வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சிறு சலசலப்பு இருந்துச்சா? அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள். இதை நம்ம கவனிக்கணும். என்ன லாஜிக்கில் நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் உங்கள் பின்னால் வருவார்கள்னு திருப்பி நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறீங்க? இந்த குல்லா போட்ட பாயை தவிர வேறு யாரும் உங்களோட வரப்போகிறது. முஸ்தபா பேர் அவர் ஓட்டு எங்கே போட போகிறாருன்னு தெரியல. ஸோ இதுதான் யதார்த்தம். இதை விஜய் புரிந்து கொள்ளாமல் வெறுங்கையில் முழம் போட்டு கொண்டிருக்கிறார். நாள் ஆக தெரியும். கூட இருக்கிற அந்த ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ் 2 பேரும் ஓதுறது டெய்லியும் காலையில். சிஎம் மெட்டீரியல் நான் நீங்கள் போய் இவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டுன்னா, நீங்கள் இல்லை வாழ்த்து சொல்லி இல்லாமல் நீங்கள் இப்போ வாழ்த்து சொல்லிட்டீங்கன்னா கூட்டணி உறுதின்ட்டு வந்த சவுக்கு சாயங்காலம் பேசுவான். தேவையா உங்களுக்கு இது? அப்போ என்ன பண்ண, அமைதியாக இருங்க. அப்போ என்ன ஆகும்? இதுவே ஒரு டிபேட் ஆகும். எப்படி டிபேட் ஆகும்? எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் எடப்பாடியை எதிர்த்து களம் காண்கிறாரா அப்படின்னு தந்தி டிவியில் இதெல்லாம் டிபேட் வரும்னா, அப்படியா? அப்போ திருப்பி நம்மளை பற்றி பேசுவாங்க, கண்டிப்பாக வரும்னா அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அன்றைக்கி பூரா வாழ்த்து சொல்ல விடல.
என்ன டிபேட் வருன்றதை ஜான் ஆரோக்கியசாமி முடிவு செய்வாரா, பெண் முடிவு செய்யுமா? யோசிக்க வேணாம் அதெல்லாம். அப்புறம் பொள்ளாச்சி தான் டிபேட் ஆச்சு. அண்ணா நான் கண்டுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம தவிர வேறு யாரும் அதை பற்றி டிஸ்கஸ் யோசிக்கவில்லை. எங்கேயுமே நியூஸ் வரல, கவனிச்சியா? பேசியிருந்தாருன்னா நியூஸா? இன்னொன்று யாரும் அதை வச்சு ஐயோ வாட்டு சொல்லிட்டார் கூட்டணின்ட்டுலாம் அந்த அளவுக்கு குழந்தைத்தனமாலாம் யாரும் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், அவர் வரத்தான் போகிற கூட்டம். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஏற்கனவே ஒரு முறை நெய்வேலியில் ஏதோ ஒரு படம் பேர் எனக்கு நினைவில்லை, நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பில் அவர் இருந்தபோது சென்னைக்கு அழைத்து வந்து வருமான வரி சோதனை நடத்தினார்களா? ஆமாம். ஆனால் அண்ணா வந்து பலத்தை காட்டினார்ல, வண்டி மேலே ஏறி செல்ஃபி போட்டார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். என்ன மணி லாண்டரி கேஸ் வருமா? நீ இப்போ நீ பாருங்க, நீங்கள் வந்து அண்ணே சாதாரணமாக நம்ம கிட்ட மட்டும் பேப்பர் எடுத்து படின்னு அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பா நீ. அவர் விஜய் ஆங்கிளில் சொல்கிறாரு அவர் பலத்தை காட்டினார். நீங்கள் என்ன ஈடியோட பலத்தை காட்டுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. காட்ட மாட்டாங்களா? இல்லை, அதையும் காட்டுவாங்க. அண்ணனும் பலத்தை காட்டுவார். நான் பிஜேபியோட அணுகுமுறை பற்றி பேசுகிற மாதிரி நான் சரி தவறுக்குள்ளே போடல. அவர் என்ன ஆட்சியில் இருந்தார் இது வரைக்கும் லஞ்சம் ஊழல் பண்ணதுக்கு? அப்போ ஈடியோட வலையில் எப்படி அவர் சிக்க முடியும்? அவர் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் இருக்கிறது அல்லவா? எங்கெங்கே எவ்வளவு முதலீடுகள் செய்திருக்கிறார்கள், யார் யாருக்கு பணம் அனுப்பியிருக்கிறார் என்ற விவரங்கள் இருக்கிறது அல்லவா? ஆக்சுவலாக வந்து எப்படி நடக்கும்ன்றது சொல்கிறேன் மாலதி. நான் ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? லியோ வந்து என்கிட்ட ஒரு போனஃபைடான டிரான்சாக்ஷன். லியோ வந்து என்கிட்ட ஒரு 10 கோடி கடன் வேணும்னு கேட்குறாரு. நான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து லியோவுக்கு 10 கோடி அனுப்புகிறேன். இந்த 10 கோடியை வச்சு லியோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிடுறாரு. பேங்க்கில் லோன் வாங்குறாரு, ஏதோ பண்ணிடுறாரு. லியோ மேல் போடும் வழக்கை வைத்து என்னை விசாரணைக்கு அழைக்க முடியுமா முடியாதா? நான் கடன் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதா? அது அங்கே வந்து சொல்லுப்பா. நான் சொல்கிறேன், நீ உன்னோட பணத்தை நீ நேரடியாக இந்த வேலையை செய்ய முடியாததுனால லியோட்ட கொடுத்து லியோ மூலமாக இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு என் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சா? இல்லை, செய்வாங்க சார். ப. சிதம்பரம்லாம் வந்து ஒரு பழிவாங்கும் நோக்குக்காக வந்து நீங்கள் எல்லாம் மறந்துருப்பாங்க. அதை பல பேர் மறந்துருப்பாங்க. சரியான பாயிண்ட்டை அவர் நினைவுபடுத்தினார். ப. சிதம்பரத்து மேலே இருக்கக்கூடிய ஆதாரம், ஈடியிடம் இருந்த அந்த ஆதாரம், ப. சிதம்பரத்தை தொடர்பு படுத்தக்கூடிய ஆதாரம் 10 லட்ச ரூபாய். அந்த ஊழல் செய்த நல்ல உதாரணம் இல்லையோ, ஊழல் செய்த அந்த நிறுவனம், ஊழல் நடந்த அந்த நிறுவனம் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸுன்னு நினைக்கிறேன். ஐஎன்எக்ஸ் மீடியா ஒரு கேஸு. அந்த நிறுவனத்திட்டேருந்து 10 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்கியிருக்காரு. அதுவும் அந்த 10 லட்ச ரூபாய் எப்படி? ஆஃப்டர் டிடிஎஸ். இதான் தொடர்புன்னு 100 நாள் ஜெயிலில் வச்சாங்கம்மா. 100 நாள். 30 வருஷமாக சீனியர் கவுன்சில் மிஸ்டர் சிதம்பரம். சுப்ரீம் கோர்ட்டை போய் மிலாடுனார்னா 30 லட்சம். 30 வருஷமாக சீனியர் கவுன்சில். அப்படின்னா என் அக்கௌண்ட்டுக்கு யாருமே காசு அனுப்பக்கூடாதா? டிடிஎஸ்ல அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் 100 நாள் மாலதி. அவங்க செஞ்ச குற்றம் என்ன சார்? யாரு? அவங்க மணி லாண்டரிங் ஏதோ பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி. நான் இப்போ இந்த சொன்ன உதாரணத்துலையோ கரெக்டாக அதை பொறுத்துனாரு. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் வந்து நீதிமன்றமே வந்து அவர் வந்து அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டே இல்லை, எதுக்காக அவர் உள்ளே வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், இல்லை நாங்கள் வெளில விட்டுறோன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாங்க. அதன் பிறகு தான் வந்து வெளியிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, ஆக்சுவலாக அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரொம்ப நோண்டிட்டார் ப. சிதம்பரம். சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கும் போது திரு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சர் என்ன ஜெயிலில் வச்சல பார்க்குறியா? இதை பிஜேபி விஜய்க்கு செய்ய முடியுமா முடியாதான்றது தான் நான் கேட்குறேன். சரி தப்புக்குள்ளே போகல. நான் மீண்டும் சொல்கிறேன், பிஜேபி பற்றி தெரியும், அவங்க என்ன சரியாக செய்வாங்க. நம்ம சொல்கிறதுனால அவங்க செய்ய போகிறதும் இல்லை. அதுக்குள்ளே இருக்க நியாய தர்மத்துக்குள்ளே போகலாம். கடந்த காலங்களில் பிஜேபி இதை செய்ததில்லையா? சரி, இப்போ அந்த டெல்லி லிக்கர் பாலிசி ஸ்கேம் மேட்டில் சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் ஆகிட்டாங்களப்பா. மேட்ரை பற்றி இப்போ யாருமே பேசுறதில்லை சார். டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு தூக்கி உரம் போட்டாங்களா? இஷாந்த் கபூரா, இஷாந்த் சர்மாவாப்பா, அந்த நடிகர், பீகாரை சேர்ந்த நடிகர் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போனார். அவருடைய காதலி சுஷாந்த் சிங் ராஜ்புட் தற்கொலை செய்து கொண்டார். 3 மாதங்கள் வட இந்திய ஊடகங்கள் வந்து இதை உருட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு காதலி ட்ரக்கு கொடுத்தாங்க, அதை அரெஸ்ட் பண்ணி அதை ஜெயிலில் போட்டு அந்த கேஸில் இடி உள்ளே வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு தான் சிபிஐ அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று அந்த பெண்ணை விடுதலை செய்தது. அந்த வழக்கை கவனிச்சிங்கன்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்போ டெல்லி லிக்கர் பாலிசி வழக்கு பற்றி எங்கேயாவது செய்தி படிச்சிங்களா 3 மாதத்தில்? இல்லை.
இப்போ இவ்வளவு டெல்லி சீஃப் மினிஸ்டருக்கு இதை பண்ணுற ஒரு கட்சி ஒன்றும் இல்லை. இந்த மெர்சல் படத்தில் இந்த ஜிஎஸ்டி பற்றி ஒரு டயலாகு என்னப்பா பண்ணாங்க, எங்கே நோண்டுனாங்க ஞாபகம் இருக்கா? ஜோசப் அவர் பேர், அவர் கிறிஸ்டின்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். எச் ராஜா எடுத்து போட்ட பிறகு தான் தெரியும். தமிழ்நாட்டுக்கே அப்பதான் தெரியும். எனக்கு தெரியாது. நண்பர்களுக்கு உள்ள பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னமோ, தமிழ்நாட்டுக்கே அப்பதான் இல்லை தெரியும். இல்லை எனக்கு அப்போவே தெரியும். எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் இல்லை தெரியல. ஆக்சுவலாக கிறிஸ்டியனிட்டியில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம், உனக்கு கிறிஸ்தவத்துக்கு தகுதி. ரெண்டாவது வந்து ஹோலி கம்யூனின்னு சொல்லுவாங்க, நன்மை கொடுப்பாங்கல்ல, அது கொடுப்பாங்க. அவங்க பையனுக்கு வந்து லோயலா காலேஜ் சர்ச்சில் தான் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு தெரியும். அவரும் லாயலா ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அப்போ தான் தெரியும் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஜோசப் விஜய்னு வெளியிட்டார்களா? எந்த அளவுக்கு போகிறாங்க பாருங்க இவங்க. இல்லை அவரே அதுக்கு அதன் பிறகு சைட் ஆகும். அதுக்கப்புறம் ஆமாம் வந்தார், அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் மறுக்கல. சரி, இப்போ வந்து நீங்கள் கூட்டணி வரலாம் விட்டுருவாங்களா அவங்கள? கூச்ச நாச்சம் இல்லாமல் செய்வாங்க இவங்க. ஐயோ எலெக்ஷன் வருது இப்படி பழி வாங்கணும், கவலையே கிடையாது. டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் வரவில்லை என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பாரா? கட்டுங்க மாட்டார். அவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த பாரு 26 பாருக்கு நீ ஏதாச்சும் பண்ணிக்க, இப்போ எங்களுக்கு திமுக தூக்கி போடணும், அவ்வளோதான் இல்லையா? அதையெல்லாம் மீறி இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து நான் தனியாக சிஎம் கேண்டிடேட்டாக தான் நிற்பேன்னு நின்று நீங்கள் தோற்ற பிறகு இப்போவே கெஸ்ட் லெக்சர் மாதிரி அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. 29 வரைக்கும் எப்படி அரசியல் நடத்துவீங்க? நான் பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு விவரம் இல்லை. பட் நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி தோணுதுன்னா, தப்பான மூக்கல் பண்ணிட்டு இருக்காங்க தோணுது. இப்போது இவர் வந்து கலைஞர் கிடையாது. கலைஞர் சொல்லுவார், என்ன ராமன் ஒருத்தர் இருந்ததாவோ இன்ஜினியரிங், அது நேஷ்னல் மீடியாலாம் இதை நியூஸ் ஆகும். இப்போ இவங்க இப்படி சொன்னது பெரிய நியூஸே ஆகலையே சார். உள்ளூர்லேயே நியூஸ் ஆகலாமா? இது தினமாக அறிக்கை கான்டெக்ட் இல்லாமல் அறிக்கை விட்டா யார் போடுவா? நீங்கள் எடிட்டர் இருந்தால் போடுவீங்களா? அப்போ என்னப்பா வக்ஃபு போடு இன்னைக்கு நியூஸ் இல்லை போடாத போந்த அறிக்கையை நீங்கள் ஆரம்பிக்கும்போது கூட சொன்னீங்க பொள்ளாச்சி விவகாரம் 1 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன். இது பொள்ளாச்சி விவகாரம் முடிஞ்சு 10 நாளைக்கு அப்புறம் பேசின கதை இது. செல்வராகவன் தனுஷ் படம் ஒன்று வடசென்னை இல்லை, இன்னொரு படம் ஒரு புதுப்பேட்டையில் ஒரு சீன் ஒரு ஞாபகம் இருக்கா? தனுஷ் ஒரு பெரிய ரவுடி மாதிரி அந்த அரசியல் சீட்டுக்கு டிக்கெட் கொடுக்குற இடத்துல வந்துட்டு தனுஷ் ஏதோ ஒரு சீனை காமிச்சோடனே ஒவ்வொருத்தனா வருவான் பார்த்தியா? இதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம், இந்த வேலையை நீங்கள் வச்சுக்காதுன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரு, இங்கே அரசியலில் ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டாரு. வட சென்னையில் சேகர்பாபு சூப்பர் ஸ்டாரு, ஜெயக்குமார் சூப்பர் ஸ்டாரு இல்லையா? இங்கே வந்து எடுபடாது. இவங்களுக்கு இன்னொன்று, அரசு சினிமாவில் விஜய்க்கு அந்த நுணுக்கங்கள் தெரியும். எந்த இடத்துல சாங் வரணும், எந்த இடத்துல இன்ட்ரடக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வரணும், இது தெரியும். அரசியல்வாதிகள் 30 வருஷமாக அரசியலில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெருவும் தெரியும், தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் தெரியும், ஒவ்வொரு சமூகத்தின் பின்னணி தெரியும். அதனால தான் அவர்கள் 50 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கான உட்கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகாமல் முதலமைச்சர் கனவோடு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட மோதுனா ஏன் சார் கற்றுக்க மறுக்கிறாரு அரசியலை? அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே தன்னை கருதி கொண்டு இருக்கிறார். தன்னுடைய தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் ஒளிவட்டம் அரசியலுக்கு போதும் என்று அவர் நினைக்கிறார். யதார்த்தத்தை பேசும் ஆலோசகர்களை அவர் பக்கத்தில் இல்லை. இதெல்லாம் கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க. சார் அதை உடச்சி விடணும் சார். அது பாருங்க, அந்த கூட்டணி பிஜேபி இருக்க அன்னைக்கு கொள்கை எதிரியோட கூட்டணியே கிடையாதுன்னு அதுக்கு என்ன பண்ணும்? வக்ஃபு பற்றி ஒன்று கொடுங்க சார். அவர் கேட்கணும்ல, ஏன்பா ஸ்டே பண்ணிச்சியா சுப்ரீம் கோர்ட்டு, இப்போ எதுக்கே வக்ஃபு பற்றி அறிக்கை? அவர் கேட்கணும்ல. ஓ அப்படியா, வக்ஃபு பற்றி இப்போ அறிக்கை கொடுத்தா அப்போ அது அந்த நம்ம பிஜேபி கூட கூட்டணியிலன்ட்டு தெரிஞ்சிருமா? வக்ஃபை தொட்டிங்கனாலே நீங்கள் ஆன்டி பிஜேபி சார். ரைட்டு, சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக எழுதி கொடுங்க அறிக்கைன்ட்டு எழுதி கொடுத்துட்டேன். அதுலையாவது கேட்கணும்ல, யோ ஒரு அரசு எப்படியா மதம் தொடர்பான சட்டத்தை அரசு எப்படி எதிர்க்க முடியும்? இந்து சமய அறநிலைத்துறை வந்து தமிழ்நாடு அரசின் கீழே இருக்குது, அது சம்மந்தமான போகலாம். வக்ஃபு வந்து தமிழ்நாடு அரசின் கீழே இல்லை. இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. நீங்கள் கணக்கு தான் காட்டலாம். சரி, கணக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது தமிழ்நாடு அரசு சார்பாக. அதில் ஒரு நாமினேஷன் இருக்குது, ஒரு நாமினி இருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு தான் வந்து பண்ண முடியும். ஒருவேளை வக்ஃபு போர்டு வந்து இந்து அறநிலையத்துறை மாதிரியே தமிழ்நாடு அரசின் கீழ் வந்தால் அவங்க போயிருக்கலாம். வக்ஃபில் வந்து இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் என்பதில் எனக்கு துளியும் மாற்று கருத்து இல்லை. இஸ்லாமியர்களின் சொத்தை அவர்களிடமிருந்து கைப்பற்றுவதற்காகத்தான் பிஜேபி அரசு இந்த சட்டம் கொண்டு வந்தது என்பதிலும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் தெரியாத ஒரு சாமானியனிடம் சென்று கேளுங்கள். நீங்கள் பிஜேபி வைக்கிற நரேட்டிவ் தான், இந்து கோயிலெலாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது, முஸ்லீம் சொத்து ஏன் கவர்மெண்ட் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா?
ஆக்சுவலாக இவங்க ஒரு கட்டத்தில் வந்து அது கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஈஷா இந்த மாதிரி இந்துக்களின் பழமையான கோயிலெலாம் வந்து கோயிலை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை வந்து இவங்க விட்டு தர மாட்டாங்க. அது சரியும் கூட. பழமையான சொத்துக்கள் இருக்குது. பட் ஒரு காமன் மேன் பாயிண்ட், நம்ம சிறுபான்மையினரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவர்களுக்குன்னு பிரத்யேக சலுகைகளை தர வேண்டும். நான் இதில் உடன்படுகிறேன். ஆனால் ஒரு காமன் மேனோட லாஜிக்கல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள். இதை என்ன இந்து கோயில் மட்டும் கவர்மெண்ட் இருக்குது, முஸ்லீம் சொத்து அவங்களே வச்சுக்கிறாங்க. அவங்க நரேட்டிவ் செட் பண்ண முடியுமா முடியாதா? வானதி கேட்குறாங்க இந்த இது சந்தப்போ, ஏன் இந்து கோயில்கள் மட்டும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதையும் விடுவீன்றாங்க. இது பல்வேறு ஹிஸ்டாரிக்கல் சோஷியாலஜிக்கல் வியூ பாயிண்ட்ஸ் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய குழப்பத்தில் விஜய் இருக்காருன்றது தெரியுதா? வருவார், தப்பாக ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்தே தீர வேண்டும். தோத்துட்டார்னா அவர் இன்னொரு கமலஹாசனாக ஆகிவிடுவார் என்பது திரு விஜய் அவர்களுக்கு புரிய வேண்டும். இந்த பால் பாக்கெட்டு பீச்சரவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. அவங்க பால் பாக்கெட் பீச்சதுக்கு தான் லைக்கு. சேர்பாபு மாதிரி வேலை செய்ய முடியுமாங்கல்ல? ஒரு ஆளை காட்டுங்க. ஒருவேளை திரும்பவும் விஜயும் திரை மறைவில் பேசிகிட்டு இருக்காங்களோ என்னமோ. பேசுனா திரும்பவும் விஜய் மட்டும்தான் கூட்டணி வச்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு இருக்கும். கரெக்டாப்பா? நம்ம தொடர்ந்து வந்து டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டு வருகிறார்கள். தற்போது விசாகன் அவரோட வீட்டில் வந்து சோதனை நடந்திருக்கிறது. டாஸ்மாக் அதோட ஹெட்டு. எப்படி பார்க்குறீங்க இந்த விசாரணையை? நீங்களும் எக்ஸ்தலத்தில் போட்டிங்க. அப்போ உதயச்சந்திரன் வீட்டில் வந்து எப்போ ரைட் நடக்கணும் வருங்க, ஒன்றா வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. விசாகன் அவர்கள் வீட்டில் எதுக்கு இது சோதனை? நான் ஏற்கனவே பிஜேபி ஒரு மாநிலத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறது என்றால் முதலில் அது கூட்டணி வைக்கும் அமைப்பு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் ஆணையம். ஃபஸ்ட்டு பிஜேபியோட கூட்டணி அமைப்புகள் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இடி, சில இடங்களில் சிபிஐ, இன்கம் டேக்ஸ், எல்லா இடங்கள்லையும் இன்கம் டேக்ஸு, சில இடங்களில் டிஆர்ஐ, அண்ட் இன்வேரியபிளி ஆல் எலெக்ஷன்ஸில் பிஜேபி கூட்டணி வைக்கிற ஒரு அமைப்பு எதுன்னா தேர்தல் ஆணையம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு வந்து கூட்டணி அமைப்புகளை வேலை செய்கிறதுக்கு அனுப்புவாங்க. ஒரு மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. இப்போ நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தேன், இந்த டாஸ்மாக்கு குடும்பத்தை நோக்கி போகும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நினைவு இருக்காப்பா? டாஸ்மாகில் ஆதாரம் இருக்குது, குடும்பத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர்களும் அந்த பதட்டத்தின் காரணமாக தான் தப்பாக எதிர் நடவடிக்கை எடுத்தார்கள். நினைவு இருக்கிறதா? டாஸ்மாக் நிறுவனத்தை விட்டு வழக்கு போட சொன்னார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பெஞ்ச் மாறிடுச்சு. ஜஸ்டிஸ் MS ரமேஷ் பெஞ்ச் முன்னாடி வந்து இது போகுது. போன உடனே தே கிராண்டட் 2 நீதிபதிகள் அமர்வு. 2 நீதிபதிகள் அமர்வு அதில் போகிறாங்க. போகும்போது ஜஸ்டிஸ் MS ரமேஷ் அண்ட் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அந்த பெஞ்சில் போகும்போது அவங்க வந்து டெம்பரரியாக மீண்டும் நாங்கள் இந்த வழக்கை திங்கட்கிழமை விசாரிக்கிறோம், அதுவரை நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். அதற்கு பிறகு வந்து மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக இந்த அமர்வு நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்கவில்லை என்று சொல்லி நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வுக்கு முன்பு இந்த வழக்கு வருகிறது. SM சுப்பிரமணியம் அமர்வுக்கு இது வந்த உடனே அவர் வந்து நான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டேன், ஐம் கோயிங் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அடுத்த விசாரணைக்கு அது வருவதற்கு முன்பாக அவசரமாக உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநில உயர்நீதிமன்றத்திற்கு வேண்டுமானாலும் இதை மாற்றுங்கள் என்று வினோதமான ஒரு கோரிக்கை அங்கே வைத்தபோது, என்னங்க சொல்கிறீங்க, ஆர் யூ சீரியஸ்னு அதே டேட்டில் இங்கே வருது. வந்த உடனே இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுன்ட்டு சொன்ன உடனே கோவமாயிட்டார் ஜட்ஜு. இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் டேட்டு போட்டேன், 2 நாள் ஆர்கியூ பண்ணி முடிக்கணும், ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸு நான் வி ஆர் கோயிங் டு பாஸ் ஆர்டர்ஸ்ன்றதை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் உச்சநீதிமன்றம் போனதை இந்த கோர்ட்டுக்கு சொல்ல வேணாமா? உச்சநீதிமன்றம் போகிறதா இருந்தால் நான் இந்த நேரத்தை வீணடிச்சிருக்க மாட்டேன். எவ்வளோ பேர் கோர்ட்டோட ஹவர்ஸ் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. மதியம் 2:15 எடுக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் ஸ்டேயை கொண்டு வந்து கொடுங்க, இல்லைன்னா நான் விசாரிக்கிறேன் போ அப்படின்ட்டார். இதற்குள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் இந்த வழக்கை என்று ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா முன்பு சொன்னோம். இந்த வாபஸ் எல்லாம் போய் அங்கே போய் வாங்க போ. அதற்கு பிறகு நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் அதில் என்னென்னலாம் டாஸ்மாக் சொல்கிறாங்கன்னா, 36 மணி நேரத்திற்கு மேலாக பெண் ஊழியர்களை இவர்கள்
காக்க வைத்து கொடுமைப்படுத்தினர். இயற்கை உபாதைக்கு கூட அனுப்பவில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஜட்ஜு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கழிப்பிடம் கூட இல்லையா, என்னையா உருட்டுறீங்க? இரவு நேரங்களில் சோதனை நடத்தினார்கள். என் தமிழ்நாடு போலீஸ் இரவில் சோதனை பண்ண எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊழல் தொடர்பான விசாரணையில் ஒரு அரசாக தமிழக அரசு இந்த விசாரணை ஏஜென்சிக்கு முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். இந்த தீர்ப்பு கொடுத்து முடித்த உடனே உச்சநீதிமன்றம் போயிருக்கணுமா இல்லையாப்பா? ஆமாம், ஸ்டே வாங்கிருக்கலாம். டாஸ்மாக் நிறுவனம் தானே இடிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. ஆமாம், போயிருக்கணும்ல. ஏன் செல்லவில்லை? தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க 2 பேரும். இல்லை சார், சொல்லுங்க. யோசிக்கிறோம். சிந்தனை. ஆமாம், சிந்தனை. என்னன்னா அவ்வளோ டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருந்தார் எஸ்எம் சுப்பிரமணியம். விரிவான பாயிண்ட். ஒரு ஏஜென்சி, அதுவும் டாஸ்மாக் மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று அறிக்கை வந்திருக்கிறது, இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஒத்துழைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து இந்த ஏஜென்சியை கொஸ்டின் பண்ணால் என்னங்க அர்த்தம்? அது டாஸ்மாக் வச்சே வந்து போடுறீங்க. அமலாக்கத்துறை இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்துவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். இதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போனால் என்ன ஆகும்? மண்டை மேலே போடுவாங்க, மண்டை மேலே போடுவாங்க. அதனால் அடுத்த வழி என்னவென்பதை பார்த்து தான் நம்ம சேனலை தான் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எஃப்ஐஆர்கள் மூடப்படும் எஃப்ஐஆர்னு 2 வீடியோ பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், ரைட்டா? வேகமாக பண்ணாங்க. சரி, நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. 41 எஃப்ஐஆர். ஒவ்வொரு எஃப்ஐஆரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். தமிழ்நாடு பூரா இருக்குது. எப்படி எல்லா எஃப்ஐஆரும் க்ளோஸ் பண்ணீங்க 2 நாளில்? ஒரு 20, 25, 30க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்கம்மா. இப்போது டாமி சும்மாவே ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கும். அந்த டாமியை போய் வாழை பூச்சி இழுத்தா என்ன பண்ணும் சொல்லுங்கள்? அந்த எஃப்ஐஆரை மூடுறது அந்த அளவுக்கு கோவத்தை உண்டு பண்ணுமாங்க சார்? கோர்ட்டுக்கு போனது ரொம்ப தப்புமா. போய் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் டீசெண்டாக நடந்துக்குவாங்க பாருங்கள். அவங்களும் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் கிடையாது, உங்கள் போலீஸ் கிடையாது, டீசெண்டாக நடந்துக்குவாங்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு இயற்கை உபாதைக்கு அழிக்கலை, எங்களை ஹேரஸ் பண்ணாங்க, எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க, 36 மணி நேரம் எங்களை டீடைன் பண்ணி வச்சாங்க, ஃபோனை பிடுங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் பொய்யான அலிகேஷன் இல்லையா? பொய்யான அலிகேஷன் இல்லையாப்பா? பொய்யான அலிகேஷன் தான். இது செய்யலாமா அந்த மாதிரி? அது ஒரு ஏஜென்சி தானே, அவங்களும் அரசு பணியை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, இன்னொன்று இண்டிவிஜுவல்ஸ் போய் கோர்ட்டுக்கு எதிராக போகிறது வேறு. அது ரெகுலராக நடக்கும். அது சம்மந்தப்பட்டவங்க என் ஃபோனை பிடிக்கிட்டாங்கன்னு போகிறது வேறு. டாஸ்மாக் நிறுவனம் போகலாமா? இவ்வளோ அலிகேஷனை சொல்லாமா? இப்போ டாமியை பிடிச்சி வாழை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இன்று அமலாக்கத்துறை அதன் வேலையை காட்டி கவ்விடும். டாமி கவ்விடுச்சு. இன்று காலை முதல்ல ஃபஸ்ட்டு சர்ச் தகவல் வந்தது. டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திரு விசாகன் ஐஏஎஸ் அவர்களது வீட்டிற்கு, மணப்பாக்கத்தில் அவரது வீடு இருக்கிறது பொழுது அங்கே சென்று விட்டார்கள் என்று தகவல் வந்தது. ஒன்றாச்சா? இது பொலிட்டிக்கலி இன்சிக்னிஃபிகண்ட் இல்லை, சிக்னிஃபிகண்ட் தான் பொலிட்டிக்கலி. இப்போது என்ன நடக்கும் அடுத்ததுன்றது சொல்கிறேன். இன்றைக்கி சர்ச் நடந்து கொண்டு இருக்கிறது, இது தொடரும். இந்த சோதனையின் முடிவில் திரு விசாகன் அவர்களை அமலாக்கத்துறைக்கு ஆஜராக சொல்லி அழைப்பார்கள். எங்கெங்கே துட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா யூ வில் நாட் பி அரெஸ்டட், அதர்வைஸ் யூ வில் பி அரெஸ்டட். சார், நீயும் பிஜேபியில் ஜாயின் பண்ணிடணும். அவர் ஆஃபீஸரு, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலே போதும்ல, எல்லாம் ஒன்று தான். ஓகே கேட்பாங்க. இப்போ சொல்லுங்கள், ஹீஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். என் உயிரே போனாலும் திராவிட மாடல் அரசை காட்டி கொடுக்க மாட்டேன், சிறை செல்வதற்கு நான் தயார்னு சொல்லுவாரப்போ அவர்? சொல்ல மாட்டேன். அவரது வாட்ஸ்அப்பிலிருந்து சில ஆதாரங்களை எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே டம்ப் எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. எடுத்துட்டாங்களா? அதில் இருக்க ஆதாரத்தெல்லாம் வச்சு கேள்வி கேட்பாங்களா? ஓகே. ஸோ இது என்னன்றது அவர் விளக்கணும். இப்போது ஆல்ரெடி விசாகன் அவர்கள் வந்து செக்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இடி அவங்க வீட்டில் போய் சோதனை போடும்போது மட்டும் என்ன தகவல்கள் கிடைச்சிட போகுது? மாலதி, உங்களுக்கு இந்த சோதனைகள்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. சிபிஐயோட ஸ்ட்ரென்த்து, சிபிஐ அண்ட் இடி அண்ட் ஐடி இவங்களோட ஸ்ட்ரென்த்தே இந்த சர்ச் தான். உங்களுக்கே தெரியாது. ஒரு ஏடிஎம்லேருந்து ரூபா விட்ரா பண்ணியிருப்பீங்க. விட்ரா பண்ணோன்னா அந்த ஸ்லிப்பு வரும்ல, காசைக்கு தூக்கி ஒரு வீட்டில் மூலையில் போட்டிருப்பீங்க, இல்லை குப்பை தொட்டியில் போட்டிருப்பீங்க. அதை எடுத்து அதுலேருந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிடைக்கும். ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு மெயிலை பிரிண்ட் அவுட் எடுத்து மேலே தூக்கி போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மெயிலேருந்து ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில் கிடைக்கும். ஆன்லைனில் ஏதாவது பொருள் வாங்கியிருப்பாங்க. வீட்டில் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃபோனை புது ஃபோனுக்கு மாற்றிட்டு பழைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மேலே போட்டு வச்சுருப்பீங்க. அதுலேருந்து கிடைக்கும். வீட்டிலிருந்து சில முக்கியமான இதுக்கு பேசும்போது செப்பரேட்டாக ஒரு ஃபோன் வச்சுருப்பீங்க, அந்த ஃபோனு கிடைக்கும். முக்கிய கால்கள் பேசும்போது நீங்களே பண்ணுவீங்கல்ல, இதை என் ஃபோன் வேண்டாம், என் ஃபோன்லேருந்து பேசினா தெரிஞ்சிடும், உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு வீட்டில் உள்ளவர்களோட ஃபோனை வாங்கி பேசுவீங்க.
இதுதான் சர்ச்சோட ஸ்ட்ரென்த்து. நிறைய இடத்துல வந்து லஞ்சம் கொடுத்த கணக்கு எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சேகர் ரெட்டி இது வச்சுருந்தாங்க. சேகர் ரெட்டி டைரிஸ் இது மாதிரி காலங்காலமாக தான் நடந்துட்டு இருக்கு. நான் கேட்டிருக்கேன், எதுக்கு சார் இதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் வேணும்ல. இப்போ ஒரு பெரிய முதலாளி இருக்காருன்னா அவரே போய் ஒருத்தருக்காக கொடுத்துட்ருப்பாரா? அவருக்கு கீழே வேலை செய்யறவிட்டு அப்போ மாதம் மாதம் இவனுக்கு கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவன் ஒழுங்காக கொடுக்குறானா இல்லையான்றதுக்கு அவன் ஒரு அக்கௌண்ட் எழுதி வைக்கணும்ல. ஸோ இது மாதிரி கணக்கு இருக்கும். விசாகனும் பாட்டில் கணக்கு கொடுத்து தான் மாட்டுறாரு. மாட்டுச்சா? இது ஒரு பகுதி. அடுத்ததாக திடீர் தொழிலதிபர், சினிமா தயாரிப்பாளர், விடியல் பிக்சர்ஸ், இந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டது இல்லையா? டான் பிக்சர்ஸ், கேள்வி. அதான் விடியல்லையா? டான் டிஓஎன் டான் நினச்சிக்காதீங்க, DAWN, டான் பிக்சர்ஸ். இந்த திரைப்பட நிறுவனம் ஏற்கனவே நமது சேனலில் பேசியிருக்கோம். அவர்கள் தரப்பிலிருந்து நம் நிகழ்ச்சியில் பேசினோன்னே என்னை அழைத்து விளக்கம் அளித்தார்கள். என்ன வந்து இண்டஸ்ட்ரியிலே எல்லாருக்கும் வியப்பு என்னென்னா, முதலில் படம் தயாரிக்க வருகிறது அந்த நிறுவனம். 3 படங்களும் பெரிய ஹீரோ. சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி, தனுஷை வச்சு இட்லி கடை, சிம்பு வச்சு ஒரு படம், அடுத்து இந்த முரளியோட பையன் அதர்வா வச்சு இதயம் முரளி என்ற ஒரு படம். 4 படம். பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள், சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, இது போன்ற நிறுவனங்களே இன்றைக்கி தடுமாறி எந்திரிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கும்போது ஒரு இளைஞன், அதான் லைக்காலாம் ஃபீல்ட் அவுட்டே போயிட்டாங்க. முடிஞ்சு கமல் முச்சு விட்டார். இந்தியன் இன்னொரு பாட்டு இருக்கும், அது எதுக்குங்க ஏங்க அதுவே ஓடல, எதுக்குங்கன்னு கேட்டேன். இந்தியன் பார்ட் 2 அவ்வளோ எடுத்து வச்சாரா, 4 பார்ட்டு வெளியிடுற அளவுக்கு ஃபுட்டேஜ் இருக்கான். அதில் மாதிரி அதே தான் யூஸ் பண்ணது போக மீதி வருது இந்தியன் 3. ஸோ வெறும் எடிட்டிங் தான். ஆமாம். ஸோ அந்த அடிப்படையில் இது எடுத்தோன்னா இண்டஸ்ட்ரியில் இது ஒரு டாக் வந்துச்சு. நமது நிகழ்ச்சியில் பேசினோன்னே அவர்கள் தரப்பிலிருந்து, டான் பிக்சர்ஸ் தரப்பிலிருந்து எனக்கு சில விளக்கங்களை அளித்தார்கள். பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்குங்க, எப்படி நீ இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தனா படத்தோட பட்ஜெட்டே வந்து 4 படமும் சேர்த்து 350 கோடி 300 கோடி தொடுன்னு சொல்கிறாங்க என்று சொல்லும்போது, ஃபஸ்ட்டு வந்து அவர் திருமணம் எடுத்திருக்கும் இடம் ஒரு செல்வாக்கான இடம் என்று சொன்னார்கள். அவருக்கு மாமனார் அவருக்கு தொழில் செய்வதற்காக 100 கோடியை வங்கி கணக்கில் கொடுத்துருக்கிறார், அதனால் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ, அப்படி பார்த்தா கூட 300 கோடி வருதே இந்த படத்தோட பட்ஜெட். இந்த 3 படமும் சேர்த்திங்கன்னா 300 கோடி வருதே, எப்படி இது முடியும் என்று கேட்டபோது, ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். ப்ராஃபிட் ஷேரிங் என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். ஆந்திரா திரையுலகில் இது நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் தான் ஹீரோ, பெரிய ஹீரோ, உங்களுக்கு சம்பளம் 80 கோடின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது, படத்தை தயாரிப்பாளர் போட்டு எடுப்பார், உங்களுக்கு 10 பைசா சம்பளம் கிடையாது. பட்ஜெட்டில் பெரிய அமௌண்ட்டு லெஸ் ஆகிடும், போயிடும் இல்லையா? அதானே இன்றைக்கி எதார்த்தம். படத்தோட பட்ஜெட் 150 கோடின்னு வாங்க, ஹீரோக்கு சம்பளம் 120 கோடி 30 கோடியில் படம் எடுப்பாங்க, கரெக்டாக? ஸோ ஒரு ஹீரோட சம்பளம் தான் பெருசு. ஸோ ஆந்திராவில் ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் படம் எடுக்கிறது என்னென்னா, தயாரிப்பாளர் படத்தை போட்டு படம் எடுப்பார். ஓடுனா பாதி தயாரிப்பாளருக்கு, பாதி நடிகருக்கு. ஆந்திராவில் திஸ் இஸ் ஒர்க்கிங் வெல். அமீர் கான் அப்படி பண்ணுவார். பாலிவுட்டில் அமீர் கான் பண்ணுவார், காசு வாங்க மாட்டார். படம் ரிலீஸ் ஆகி அது நல்லா வச்சா அதுலேருந்து காசு வாங்கிப்பார். ரைட். ஆந்திராவில் 8000 ஸ்க்ரீன், தெலுங்கு ஸ்க்ரீன்ஸ் 8000, நஷ்டன்றதே வராதுங்க. எவ்வளோ டுபாக் ஒரு படம் இருந்தாலும் இந்த யூடியூபர்கள் ரிவ்யூ போடுறதுக்குள்ளே ஒரு தேட்டரில் 3 நாள் ஓடிடும். தமிழ்நாட்டில் 800லேருந்து 900 ஸ்க்ரீன் தான் இருக்குது. இங்கே எந்த ஹீரோ ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் நடிக்க ஒப்புக்கொள்வார்? இப்போ சிவகார்த்திகேயனோட சம்பளம் ஒரு 60 கோடின்னு வச்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன் 60 கோடியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு படம் ஓடினா ஓட்டும், ரிலீஸ் ஆன பிறகு என்ன வருதோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஒத்துக்குவார? தனுஷ் ஒத்துக்குவார? அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஒத்துப்பாங்க. நம்ம படம் ஓடும், காசு சம்பாதிக்கும், அதில் பாதி எடுப்போம், அது சம்பளத்தோட அதிகமாக வரும். இப்படி நம்பிக்கையில் தானேமா சூர்யா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஆமாப்பா, இப்படி சொல்லி தானே சூர்யா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இது சினிமா இண்டஸ்ட்ரியில் ரிஸ்க்குமா, எது ஓடும் எது ஓடாது இல்லை தராது, அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கு நோபடி வில் டேக். அப்படியே ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் ரிஸ்க் எடுப்பதாக இருந்தாலும், அட்வான்ஸ் கொடுத்த சத்யஜோதி ஃபிலிம்ஸோட கால் ஷீட்டை தள்ளி வைத்து விட்டு புதிதாக நிறுவனம் தொடங்கிய டான் பிக்சர்ஸ்க்கு ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் தனுஷ் இட்லி கடை படத்தை ஏன் நடித்து கொடுக்க வேண்டும்? இந்த கேள்வி எழுகிறது அல்லவா? இந்த கேள்வி அமலாக்கத்துறைக்கும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் விடியல் பிக்சர்ஸ் உரிமையாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வீட்டில் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. 3வது தான் குடும்பத்தை நோக்கிய தாக்குதல். டிஷ்யூ இல்லை, இப்போ விசாகன் இருக்குது. இப்போ விசாகன்ட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இல்லை எடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு அடுத்து நேராக குடும்பத்துக்கு போகுமா, இல்லைன்னா ஒரு கமிட்டி இருக்குல்ல,
டாஸ்மாகில் போர்டு போர்டு வரேன்ப்பா. இந்த 3வது சோதனை தான் மிக முக்கியமான சோதனை. உதயநிதி அவர்களின் மிக நெருங்கிய நண்பராக அறியப்படக்கூடிய திரு ரத்தீஷ் என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நாம் அந்த படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கும் நேரம் காலையிலும் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. திரு ரத்தீஷ் அவர்கள் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர், பாலியகால தோழர்னு வச்சுங்க. ஆரம்பத்திலிருந்து திரு ரத்தீஷ் அவர்கள் உடன் இருக்கிறார். நிழல் போன்றவர்னு வச்சுக்கோங்க. அப்போது இது உதயநிதிக்கு சிக்கலாக இல்லையா? அன்பில் மகேஷுக்கு நெருக்கம், பல அதிகாரிகளுக்கு நெருக்கம். உதயநிதிக்கு சிக்கலாக இல்லையா? சிக்கல். வந்துட்டாங்களா? டாமி பற்றி தெரியாமல் வாழை பிடிச்சிருந்தா சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. திரு ரத்தீஷ் அவர்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு முறை சோதனை நடந்தது. எப்போ ஞாபகம் இருக்கா? உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் ஒரு வாட்டி பிடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அன்பில் மகேஷ் தான் ரசிகர் மன்ற தலைவர். இல்லை, இன்னொரு தலைவர் இருக்காரு. உண்மையான ரசிகர் மன்ற தலைவரா? இவரும் உண்மையான ரசிகர் மன்ற தலைவர் அஃபிஷியலா. இவரா? ஆமா அன்பிலா? ஆமாம்மா, உண்மையிலேயே, தமாஷ்க்கு சொல்லல, உண்மையிலேயே டெசிக்னேட்டு. ஸோ ஏற்கனவே இந்த பாட்டில் லிக்கர் மேட்டரில் அன்பில் மகேஷோட பெயர் அடிபட்டது. அதோடு தான் ரத்தீஷின் பெயர் வந்திருக்கிறது. இப்போது எவிடன்ஸே கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. டெய்லி அமலாக்கத்துறைக்கு ரத்தீஷே வர வைப்பாங்க. இது உதயநிதி டிமாலைஸ் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். ஒருவேளை எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, அடுத்தது இது உதயநிதி நோக்கி திரும்புமா திரும்பாதா? எவிடன்ஸ் இல்லாமலாம் போய் சர்ச் பண்ண மாட்டாங்க சார். நான் ஒத்துக்கிறேன், எவிடன்ஸ் இல்லாமல் சர்ச் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நம்ம மாட்ட மாட்டோம், நம்மக்கிட்ட தவறில்லை. எவிடன்ஸ் இருக்குமா? லியோ சொல்கிறது தான் கரெக்டு. ஆல் செட் அண்ட் டன். அது இது நகைச்சுவைக்காக இதெல்லாம் பேசி கொண்டு இருந்தாலும் சும்மா ஒருத்தர் வீட்டில் போய் சம்மந்தமே இல்லாமல் புந்துட முடியாதுமா. லிங்க் வேணும். கட்சியிலேருந்து யாரையும் போட்டு கொடுப்பாங்க சார், கட்சிக்காரங்களே. லிங்க் வேணும். நான் நகைச்சுவைக்காக சொன்னேன். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுற சோதனை எல்லாமே ஆன் ரெக்கார்டுன்றதை மறந்துடாதீங்க. ஒரு இடத்துலேருந்து வாரண்ட் வாங்கிட்டு வர்றீங்க. லியோ வீட்டில் சோதனை பண்ணணும்னா எந்த வகையில் லியோ இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்றது நீங்கள் ஆன் பேப்பர் எழுதி பதிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்குது, இது சம்மந்தம் நம்ம இதுக்கு போகிறோம். நான் ஜோக்குக்காக சொன்னேன், இல்லைன்னா போக மாட்டாங்களா? நீங்கள் இது ஒரு இட்ஸ் அன் ஏஜென்சி. ஒரு சில கேஸை வேகமாக பண்ணுவாங்க, ஒரு சில கேஸை ஸ்லோவாக பண்ணுவாங்கன்றது வேறு. எவிடன்ஸே இல்லாமல் சும்மா ரோட்டில் போகிறவனை பிடிச்சி அவன் மேலே கேஸ் போடுறேன், இடி அரெஸ்ட் பண்ணுறேன், திஸ் இஸ் நாட் பாசிபிள். இப்போது இன்னொன்று, இடி போகிற இடம்லாம் செல்வாக்கானவர்கள் இடம், பணக்காரர்களின் இடம். எவ்வளோ பெரிய வக்கீல் வச்சுட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. எவிடன்ஸே இல்லைன்னா என்ன ஆகும்? மாட்டிக்குவாங்களா மாட்டாங்களா? தேர் ஆன்சரபிள் டு கோர்ட்ஸு. நம்ம லெவலுக்கு நம்ம போல கோர்ட்டுக்கு. அப்போ செல்வந்தர்கள் வீட்டில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சிட முடியுமா? ஸோ லிங்க் இருக்கும். ஒரு லியோ சொன்னது கரெக்டு, கூட இருக்கணும் போட்டு கொடுப்பாங்கன்னா அவன் மட்டும். இப்போது விஷயத்திற்கு வருகிறேன். எந்த தேர்தல் ஆண்டு தொடங்கிவிட்டது, ஏஜென்சி ஏற்கனவே வந்துட்டு போயிடுச்சு. எந்த நேரம் வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை வரலாம். அரசியல் ரீதியாக நீங்கள் குறிவைக்கப்படுகிறீர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. குறிவைப்பார்கள், அதுதானே அரசியல். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத பத்தையாளர்களை பிடிச்சி கஞ்சா வழக்கு போட்டு குண்டா சாட்டில் நீங்கள் போடலையா? அவங்க அவ்வளோ பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க இல்லையா? இது நடக்கும். அப்போது 24 மணி நேரமும் ஒரு முதல்வர் அலர்ட்டாக இருக்கணுமா வேணாமா? எங்கே வரையும் தெரியுது இருக்கணும், இருக்கணுமா வேணாமா? சண்டை தொடங்கிருச்சுமா. அமைதி காலம் என்பது வேறு. இப்போது எலெக்ஷனுக்கான சண்டை தொடங்கிருச்சு, உங்களை குறி வச்சிட்டாங்க. எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும்? ஒரு வாரம் போய் ஊட்டியில் தங்கியிருக்கலாமா? முடிச்சுட்டு வந்து அவருக்கு போகிறன்னு தெரிஞ்சிச்சு, ரெஸ்ட் எடுத்து வந்து போர் புரிவார். சரி, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்ப்பா. உங்களது தளபதிகளும் உங்களோட ஓய்வு எடுக்கலாமா? தளபதிகளுக்கு முதல்ல தெரிஞ்சுதா போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு? இந்த உளவுத்துறையின் தலைவர் திரு செந்தில்வேலன் அவர்கள் போய் அந்த தொட்டப்பட்டா டவரில் கூச்சமே இல்லாமல் டிஐபிஆரில் இதை எடுத்து கொடுக்குறாங்கப்பா மீடியாவுக்கு. தொட்டப்பட்டா டவரில் போயிட்டு ஒரு மனைவியோடு இங்கேருந்து சுற்றி பார்க்குறாரு. ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும் தொட்டப்பட்டாலையும், போயிருக்கீங்களா தெரியல, மேலே இருக்கும். அங்கே சரி, இவரும் ஒரு மனைவியும் போய் பார்க்குறாங்க. ஐஜி இன்டெலிஜென்ஸ் அங்கே நம்ம வேலை, பாதுகாப்பு காரணங்களுக்கு ரிவ்யூ கூட போகிறார். ஏன்பா கோர்செல் சிஐடியோட தலைவராக ஒரு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திருநாவுக்கரசு ஐபிஎஸ்னு ஒருத்தர், அவருக்கு முதல்வரோட பாதுகாப்பை தவிர வேறு வேலையே இல்லை. அவர் போயிருக்காரு, புல்லட் ப்ரூஃப் வாகனத்தில் சிஎம் போகிறாரு, 15 வெஹிக்கிள்ஸ் கான்வாயில் போகுது, கமாண்டோ ஃபோர்ஸ் கூட இருக்குது, ஒரு டிஐஜி தலைமையில் இந்த பாதுகாப்பு இருக்குது.
செந்தில்வேலுக்கு என்ன வேலைங்க? ஸோ அப்போ ஊர் சுற்றி பார்க்க போயிருக்காராங்க சார். சிஎம்முக்கு எடுத்து வைக்கிறாங்கம்மா. சிஎம் இதை விரும்புகிறாரு. மொத்தமாக குடும்ப டூர் போய் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆஃபீஸில் இருக்கவங்களாம் சேர்த்து டூர் போகிறாங்களே, இது மாதிரி ஆஃபீஸ் டூர். இது கம்பெனியில் போவாங்க பார்த்துருக்கேப்பா. அவுட்டிங்னு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே ஒரு நிறுவனத்தில் எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்ந்து ஒரு செந்தில்வேலன் அவருக்கு ஆசை போல் திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிடணும், அல்வா சாப்பிடணும், போய் சுற்றி பார்க்கணுன்னு. இப்போ இந்த வேலை யாருமா பாப்பா? இது முக்கியமாக அது முக்கியமாம்மா? இன்டெலிஜென்ட் சீஃபு ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு சிஎம் கூட போவதற்கான தேவை என்ன? எப்போதுமே ராமானுஜத்தை உடன் வைத்திருந்தார் ஜெயலலிதா. கருணாநிதியும் வைத்திருந்தார். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அலெக்சாண்டரையும் ராமானுஜத்தையும் மீண்டும் மீண்டும் உளவுத்துறைக்கு பயன்படுத்தியதற்கான காரணம் அவர்கள் கட்சி தாண்டிய அரசு அதிகாரிகளாக பயன்படுத்தியதால். அரசுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார்கள் இந்த அதிகாரிகள் என்று அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி இருந்தார்கள். கட்சிக்காரனை மாற மாட்டாங்க. 91 96 உளவுத்துறையில் அலெக்சாண்டர் இருக்கார். திருப்பி 96 கருணாநிதி வந்தவொன்னு கூப்பிட்றாரு. இதே போல் ராமானுஜம் 2001 ஆட்சி காலத்தில் இறுதி நேரத்தில் வைகோவை இந்த கூட்டணியிலிருந்து மாற்றி அழைத்து போனதால் தான் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனது திமுக. அந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி திரு ராமானுஜம் அவர்கள் மீது கடும் கோபம் அடைந்து 2006லேருந்து 2011 வரைக்கும் அவரை கிட்டையே சேர்க்கல. அவர் சேர்க்காதனால தான் வீணாக போனார். ஜாஃபர் சேட்டை கூப்பிட்டு வந்து கிட்ட சேர்த்துக்கிட்டு. அதற்கு பிறகு ஆனால் செல்வி ஜெயலலிதா வந்தோடனே ராமானுஜத்தை அழைத்து மீண்டும் உளவுத்துறையின் தலைவராக்கினார்கள். அவர்கள் இந்த மாநிலத்தை எப்படி வைத்திருந்தார்கள், உளவுத்துறை எப்படி வைத்திருந்தார்கள்? இடி வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதாவது அவங்களோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்மாக்ல இருந்தே. இப்போ இதில் செந்தில்வேலன் அவர்களுடைய ரோல் என்ன? அரசுக்கு குறிப்பாக நீங்கள் முதல்வருக்கு பணியாற்றுகிறீர்கள் இல்லையா? ஃபஸ்ட்டு நல்ல அட்வைஸை கொடுக்கணும். சார், இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இது ஒரு ஏஜென்சியை கோபப்படுத்தும். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி சேகர்பாபு எஃப்ஐஆர் அப்படி மூடி அவங்க கடுப்பில் இருக்காங்க. கல்லல் சரவணன் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணி ஓபிஎஸ் பையனை காப்பாற்றணும், அதில் கடுப்பில் இருக்காங்க. இவற்றையெல்லாம் விட அதிகமாக அங்கித் திவாரி என்ற அமலாக்கத்துறை அதுக்கு ஐடியா கொடுத்ததே செந்தில்வேலன் சார். பதிலுக்கு நம்ம ஒருத்தனை தூக்கலாம் சார். சீரியஸ்லிம்மா, எது என்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கைது பண்ணி அதான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க. நம்ம ஒருத்தரை தூக்கலாம் சார். பயந்துருவாங்க சார். தூக்கி அவர் அங்கித் திவாரி அந்த அமலாக்கத்துறை என்ற பெரிய இயந்திரத்தில் தவுளூண்டு நட்டு அவர். அதனால தான் இந்த டைம் டீம் வந்து டெல்லியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே டெல்லி டீம் வந்திருக்கு. தவுளூண்டு நட்டு அவரை போய் நோண்டி அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போய் சோதனை நடத்தி அவங்களுக்கு சொரிஞ்சு விட்டுட்டீங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்குது. வேறு எந்த ஸ்டேட்லையும் இந்த மாதிரி பண்ணல. ஒரு மாநிலத்தோட உளவுத்துறை இது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சில இடங்கள்ல நடந்திருக்கு. அதெல்லாம் ஜென்யூன் கேஸு. இங்கே நடந்தது செந்தில்வேலன் இன்ஜினியர் பண்ண கம்ப்ளைண்ட்டு. அங்கித் திவாரி துட்டு கேட்டது உண்மைப்பா. ஆனால் அந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இல்லை. கொடுத்துருப்பார் துட்டு கேட்டால். அந்த டாக்டர் போய் இவங்க பிடிச்சி தூக்கின்னு வந்து கூட்டு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி போய் வழியில் மறித்து, அதாவது அமலாக்கத்துறை உள்ளே போய் சோதனை நடத்தி இவங்க பவரை காட்டுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. செய்து இதெல்லாம் பண்ணி சொரிஞ்சு விட்டுட்டீங்க. அடுத்து டாஸ்மாக்கு வர்றாங்கன்னா, இது அமித்ஷா வந்து 39,000 கோடி ஊழல் டாஸ்மாக்லன்னு சொல்கிறாருன்னா இது எதை நோக்கி போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, சார் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணால் என்றைக்காக இருந்தாலும் இது ரெக்கார்டு சிக்கலாகும், பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும். அவன் என்ன சொல்கிறது? நீ க்ளோஸ் பண்ண எஃப்ஐஆரை, ப்ரெடிகேட் அஃபென்ஸே இல்லைன்னா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், கோர்ட்டுக்கு போ. அப்படியா? நீங்கள் ஊட்டி போய் ஜாலியாக இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிங்களா? நானும் உங்கள் கூட வரேன். இங்கே இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம போகலாம், வாங்க எல்லாம் ஊட்டி போகலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். இந்த மூவ்மெண்ட்டெல்லாம் கண்டறிஞ்சு சொல்கிறது தாம்மா உளவுத்துறையோட வேலை. சார் வரப்போது கவனமாக இருக்கணும். பொலிட்டிக்கலாக அடுத்து என்னென்ன, இதுதான் உளவுத்துறையின் வேலை. அதையே நீங்கள் செய்யலை. உள்நாட்டு பாதுகாப்பையும் கவனிக்கலைன்னா எப்பேற்பட்ட லகுட பாண்டிகளை இவர் அதிகாரிகளாக வைத்திருக்கிறார்கள் தெரியுதா? உனக்கு வேலை செய்கிறேன் வேணும், உன் பின்னாடியே துண்டை தூக்கிட்டு வர்றதுக்கு தினேஷ்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க. அவர் போதாதா? நான் ஊட்டியை சுற்றி பார்க்க போகிறேன், உனக்கு என்ன வேலைன்னு கேட்கணும் சிஎம். நீங்களும் வரீங்களா? வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வாங்க. குடும்ப சுற்றுலா நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் மாலதி, அந்த அதிகாரிகள் நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கணும். சார் இந்த டாமியை வாழை பிடிச்சி இழுக்கிறவெல்லாம் வச்சுக்கணும், கச்சிடும் சார். அது ஒரு ஏஜென்சியை போய் நம்ம இந்த மாதிரி தொல்லை கொடுக்கக்கூடாது சார். நம்ம சைடு தப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லை? உங்கள் சைடு தப்பு இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை? டாஸ்மாகில் என்ன நடக்குதுன்றது உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதுமா? தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஈடியை போய் நோண்டலாமா? எவிடன்ஸே இல்லாமல் எப்படி மாலதி போகும்? இத்தனை 1000 கோடி ஊழல். அப்போ சோஷியல் மீடியாவே கொண்டாடிச்சு, ஞாபகம் இருக்கா? ஈடியே கை வச்சிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் காத்துட்டு இருந்திருக்காங்க மேல. ஆமாம், இன்னொன்று அவங்க அங்கிலேருந்து பாருங்கள், முன்னாடியே பண்ணிட்டா இன்றைக்கி பேசுவீங்களா? இப்போ பேசணும்.
எலெக்ஷன் நெருக்கத்தில் எலெக்ஷன் வர வர நீங்கள் இதை பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து இது பேசு பொருளாக இருக்குமா, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் பேசு பொருளாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் மீண்டும் ஏன் பிஜேபி ஜெயிக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நாளைக்கு நம்ம விரிவாக பேசலாம். திரு ப. சிதம்பரம் அவர்கள் நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையான்னு தெரியல, பிஜேபியை போன்ற ஒரு வலிமையான இயந்திரத்தை, அரசியல் இயந்திரத்தை நான் பார்த்தது கிடையாது. பிஜேபி என்பது ஒரு மிகப்பெரிய இயந்திரம், அதற்கு பின்னால் இன்னொரு இயந்திரம். அந்த 2 இயந்திரங்களும் சேர்ந்து காவல் நிலையம் முதல் தேர்தல் ஆணையம் வரை கட்டுப்படுத்துகிறதுன்னு பி. சிதம்பரம் பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். மீண்டும் மீண்டும் தேர்தலை தவிர அவர்கள் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. இந்த எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சவுடன் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போவே பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஈடிக்கு தெரியாதா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது ஈடிக்கு தெரியாது? அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ காசு போடுறது ஈடிக்கு தெரியாது? இல்ல பிடிஆரே அப்பயே சொல்லிட்டாருல்ல, லீக்கேஜ் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டார் 50% கிட்ட லீக்கேஜ் ஆகுதுன்னு தெரியுது. ஏன் ஈடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு? இப்போதான் எலெக்ஷன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்ச இடமும் அதுதான் சார். அன்னைக்கே பிடிஆர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவர் அந்த நூலை பிடிச்சி அவர் அந்த சைட் போயிருக்காரு. அழகாக சொன்னீங்க மாலதி. நீங்கள் ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க, நான் இன்னொரு கோணத்தை சொல்கிறேன். பிடிஆர் உங்கள் கட்சிக்காரன், உங்கள் கட்சியின் நலன் அவருக்கு பிரதானம். கரெக்டாப்பா? கரெக்டு. அப்போ நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டிருக்கணும். ஆனால் பிடிஆரை பிடிக்காம உதயச்சந்திரன் சார் அந்த ஆள் நிதியிலேருந்து மாற்றலான்னு சொல்லி உதயச்சந்திரன் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா? பிடிஆர் மாற்றி விட்டிங்களா? யார் அனுபவிக்கிறா? நான் எளிமையாக கேட்குறேன் மாலதி. கண்ணு முன்னாடி நடக்கிற ஊழல்மா, மற்ற ஊழல்லாம் இந்த பாலம் கட்டுறது, கார்பரேஷன் நடக்கிற இந்த கான்ட்ராக்ட் ஊழல்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் வியாபாரம் ஆகுது. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா, நான் எந்த கடையிலையும் 10 ரூபா இல்லாமல் கொடுக்குறது இல்லைப்பா. இன்றைக்கும் 5 ரூபா குறைச்சிட்டாங்களாம். இப்போ இவ்வளோ நேரம் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆவரேஜாக ஆஃபுக்கெலாம் அதிகம் இல்லை, அதிகம் 10 ரூபா பாட்டிலுக்கு சராசரி 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு நாளைக்கு 10 கோடி இல்லீகல் இன்கம் ஜென்ரேட் ஆகுதா இல்லையா? இது எங்கே போகுது? கண்ணு முன்னாடி நடக்கிறது. இப்போ நீங்கள் பாலம் கட்டுறதுல ஒரு டெண்டரில் கமிஷன் வாங்குறாங்கன்னா இது நமக்கு தெரியாதுமா, கண்டுபிடிக்க முடியாதுமா. கண்ணு முன்னாடி 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இல்லீகலாக ஜென்ரேட் ஆகுதா? மாதத்துக்கு 300 கோடி ஆகுதா? ஆச்சா 10 மாதத்துக்கு 360 கோடியா? 4 வருஷத்துக்கு என்னாச்சு? நீங்கள் சொல்கிற அமௌண்ட் கம்மி, குறைவு. அப்போ எப்படி ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, அதுவும் உங்களோட எதிரியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி எப்படி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? போர் அப்படி இப்படின்னு ஒன்று லைட்டாக உருவாச்சு. அது கண்டினியூ ஆயிருந்தா கூட இதை கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. இங்கே தான் நீங்கள் பிஜேபியை பற்றி தவறாக கணக்கு போடுறீங்க. போர் அங்கிட்டு. ஏம்மா கோவிட் வந்து உலகமே அழிய போகுதுன்னு சொன்னப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணது கட்சிமா இந்த கட்சி. என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? கோவிட் வந்து விட்டது, நாடு முழுக்க லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணணும். அப்படியே லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கு. மத்திய பிரதேச அரசை கவிழ்த்து பதவியேற்பு விழா நடத்திய பிறகு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டா பதவியேற்பு விழா கவர்மெண்ட்டை கவுக்க முடியாது, கவுத்துட்டு மறுநாள் லாக்டவுன்மா. இதே மாதிரி ஒரு கும்பமேளா நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? கோவிட் இருக்கிற சமயத்தில். இதே போல் ஒரு லாக்டவுன் சமயத்தில் பிரதமர் போய் கொல்கட்டாவில் மேற்கவங்க தேர்தல் சமயத்தில் இது நடத்துனாரா, பிரச்சாரம் நடத்தினாரா? செகண்ட் வேவ்னு நினைக்கிறேன். செகண்ட் வேவ். யாருக்கிட்ட என்ன பேசிட்டீங்க? அந்த பக்கம் குண்டு விழுந்துட்டு இருக்காங்க, இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? அதை வச்சே பிரச்சாரம் பண்ணுவாங்க. பார்த்தீர்களா? குண்டு விழு. தட் இஸ் பிஜேபி. ஸோ வெறி கொண்ட வேங்கையாக ஈடி தமிழகத்தில் இறங்கி இருக்கிறது. இப்போ தான் தேர்தலே தொடங்கி இருக்குது தமிழ்நாட்டில். இதோடு முடிச்சிடலாம். இப்போ சொல்லுங்கள், இந்த 4 ஆண்டு கால சாதனைகளை இப்போது தான் நீங்கள் கொண்டாடினீர்கள். இந்த அமலாக்கத்துறை இன்றைக்கி இவ்வளோ நாள் ஊடகங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தீர்கள். இப்போ ஊடகங்கள் இடி சோதனைகள் குறித்து செய்தி போடாமல் இருக்க முடியுமா? முடியாது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நான் உங்களுக்கெல்லாம் கூட வியப்பாக இருந்திருக்கோம். உங்கள் 2 பேருக்கும் எப்படி இவ்வளோ ஈஸியாக திமுக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. தெரியுதா? நான் மாறுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போது பாத்திர கடையில் யானையை விட்டுட்டாங்க. யானை எந்த பக்கம் எதை தூக்கி வீசுன்னு தெரியாது. கட்சி கண்ட்ரோல்டாக இருக்குமா? இப்போது இருக்குமா? எல்லாருக்கும் பயம் வருமா? அடுத்து டாமி எங்கிட்டு போகணுன்னு தெரியாது. கரெக்டா? இது தொடக்கம். இந்த இன்வெஸ்டிகேஷனை பிடிச்சிட்டு அடுத்தடுத்து போவாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கூட பலர் கூட என்கிட்ட கேட்குறாங்க, எங்கேயா சோதனை நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எலெக்ஷன் வந்தால் தானே நடக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷமாக டெல்லி லிக்கர் பாலிசி வழக்கை விசாரித்து கொண்டிருந்தார்கள். சத்யேந்தர் ஜெயின், மணீஷ் சிசோடியா. தேர்தல் நெருக்கத்தில் கேஜ்ரிவால், தேர்தல் முடிந்தது, எல்லாம் இல்லை போங்க முடிஞ்சா. அப்போ அரசு எப்போ பண்ணணும்?
கேஜ்ரிவால் கிளைமேக்ஸ். இன்னைக்கு திரு உதயநிதி அவர்களின் நண்பர் வீட்டில் சோதனை. ரைட்டுங்களா? தேர்தல் நெருக்கத்தில் தானே உதயநிதி சொல்லணும். இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணுவீங்க, எப்படி டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவீங்க, எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க, எப்படி டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். இப்போது 234 தொகுதிகளிலும் வெற்றி சாத்தியமா? இப்போ சொல்லுங்கள் சொல்லுங்கள். மன உளைச்சல் ஆகிடும் சார். ஜெயிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறது உங்கள் மைண்டில் ஓடுமா, 234 ஓடுமா? ஏன் எடப்பாடி தெம்பா இருக்காருன்னு தெரியுதா? உங்களுக்கெல்லாமே கூட வேப்பாக இருந்திருக்கும். என்ன ஒரு கூட்டணியில் இது எப்படி ஜெயிக்கும்? திருப்பதி ஏழுமலையான இதுக்கு தான் போய் சாமி கும்பிட்டு வந்தாரா? ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வேட்டை நல்லா நடக்கணும். அந்த அளவுக்கு க்ளோஸாக தெரிஞ்சிருக்காது. பட் தமாஷ்க்கு சொன்னமா இதெல்லாம் ஈடி இன்ஃபார்ம். அது ஓகே. பட் அவரும் அமித்ஷாவும் பேசும்போது ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஊழல் தொடர்பான லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை கவனிங்க. இடி வந்து டாஸ்மாக் சோதனை நடத்தி முடித்த பிறகு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு. கரெக்டாக? அமித்ஷா சென்னையில் வந்து பேசும்போது 39,000 கோடின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஆமாம். என்ன டிஃப்ரென்ஸு? இல்லை அதுக்கு முன்னாடி வந்து சட்டமன்றத்து வெளில வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, என்ன தொகை? 40,000 கோடி சொன்னாரா? அவர் ஒரு 1000 கோடி இடி ஏற்கனவே சொன்ன 1000 கோடி கழிச்சுட்டு 39 தாலியாவதா? பரபரப்பாக இருக்கும் அரசியல் கலாண்மை. துடிச்சு போயிருப்பாங்களே திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள். எதை பற்றிமா? நண்பர்கள் வீட்டில் ரைடு, அவங்க அங்கே ஊட்டியில் உட்காந்து படிச்சு சொன்னேன் அவன் கூட சகவாசம் வச்சுக்காதன்னு. கேட்டியா அப்படின்னு தானே ஒரு தாய் சொல்லுவார்கள். இட்ஸ் டூ லேட். எப்போ பண்ணியிருக்கணும் நீங்கள்? இட்ஸ் டூ லேட். பிடிஆர் இப்போ எப்படி பார்ப்பாரு? சந்தோஷமா பார்ப்பாரு. அப்படிலாம் இல்லை சார். அவங்க கட்சி சந்தோஷப்படுவார். படுவார். யாராக இருந்தாலும் போடுவாங்க. அவர் சந்திச்சிருக்கிற அவமானத்தை அவர் வெளியில் சொல்ல முடியாதுமா. அவர் வந்து பரம்பரை திமுககாரன், வேற கட்சிக்கு போகிற ஆள் இல்லை. செத்தாலும் திமுககாரனா சாவேன்ற மாதிரியான ஒரு திராவிடன் பிரின்சிபலில் பிடிப்பு உள்ள ஆள். கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். அப்படி அவமானப்படுத்துறீங்க அவரை. லீக்கேஜ் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லதானே பண்ணார் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு. தூக்கி சரி பண்ண முயற்சி பண்ணாரு. அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன பிறகு பேசி சமாதானம் பண்ணியாச்சு. எனக்கு தெரியாமல் பேசிட்டேன்னு அவர் சொல்லி சமாதானம் ஆகிட்டு சரி ஒரு மன்னிப்பு வீடியோ மாதிரி ஒன்று போடுங்க. முடிஞ்சிருச்சுமா மேட்ரு, முடிஞ்சிருச்சுப்பா. அவர் வீடியோ வெளியிட்டார். ஞாபகம் இருக்கா? இதுக்கு தான் அண்ணே ஒரு இது வெளியிட்டுருங்கண்ணே, முடிஞ்சிச்சு. உதயச்சந்திரன் போய் பண்ணுறாருமா. நான் ஃபினான்ஸுக்கு வரணும்னா பிடிஆர் அங்கே இருக்கக்கூடாது. கடைசியாக அது வெளிப்பட்டது ஞாபகம் இல்லையா? ஊட்டியில் ஐடி பார்க் வேணும்னு கேட்போ யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அப்போ சொல்லுங்க. சந்தோஷப்பட மாட்டார் அவரு. அதுவும் இந்த டாஸ்மாக் ஊழலில் உதயச்சந்திரனை இடி சம்மன் பண்ண போகுதுன்ட்டு அவருக்கு தெரியும். சந்தோஷப்பட மாட்டார். அவர் கெஸ் பண்ணியிருப்பாராங்க சார் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. 50% ரெவென்யூ லீக்கேஜ் ஆகுதுன்னு தெரியுது. இது இதை நோக்கி தான் போகுன்றது அவ்வளோ பட்சவருக்கு தெரியாதா? போகல இல்லை, இந்த மாதிரி ஏஜென்சி மானிட்டர் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், நிறைய பேங்கோட டைப் வச்சுருப்பாங்க. எங்கெங்கேருந்து பணம் போகுது, எங்கே வருது. நான் எளிமையாக கேட்குறேம்மா. ஒரு நாளைக்கு 10 கோடி இல்லீகல் இன்கம் ஜென்ரேட் ஆகுதுமா. ஆகுதா இல்லையாப்பா? ஆகுது. 10 கோடி துண்டா ஜென்ரேட் ஆகுது. மினிமம் எங்கே போகுது? மினிமம் 10 கோடி. மினிமம். அதுவும் எப்படி? கிரெடிட் கார்டில் கொடுத்தாலும் லஞ்சம் வாங்குறீங்க நீங்கள். கிரெடிட் கார்டில் கொடுத்தாலும் இப்போ எக்ஸ்ட்ரா தானேப்பா. கிரெடிட் கார்டில் வாங்குறீங்க இந்த லஞ்சத்தை, மறந்துடாதீங்க. கேஷ் கொடுத்து குவார்ட்டர் வாங்குறதுன்றது அதில் வாங்குற 10 ரூபா தனி. நீங்கள் இந்த எலைட் பாரில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லு வாங்கினீங்கன்னா ஃபுல்லுக்கு 40 ரூபா. அப்போ நீங்கள் கார்டு அங்கே கார்டு டிரான்சாக்ஷன் தான் நிறைய நடக்குது. அந்த அதுலேயே 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்போ இது பேங்கிங் சேனல் வழியாகவே லஞ்சம் வாங்குறது இங்கே தானே நடக்குது டாஸ்மாகில். அதெல்லாம் எவிடன்ஸ். கண்டுபிடிக்க முடியாதா? இது அவருக்கு தெரியாதா? சர வெட்டி அருமையாக இருக்கும். சரிங்க சார். இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு, சிபிஐக்கு மாற்றக்கோரி நம்ம வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். பொதுநல வழக்கு. அது எப்படி முடிஞ்சது, என்ன சொன்னாங்க நீதிபதிகள்? 21/5/2025 இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பு வந்தோடனே நாம் அதை பற்றி விரிவாக பேசலாம். ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டது போல் அவர்கள் கோப்புகளை எடுத்து வரவில்லை. நிறைய கோப்புகள் இருக்குது அப்படின்னாங்க. மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் என்றார்கள். விளம்பரத்துக்காக இந்த பொதுநல வழக்கை போட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். நீதிபதிகள் அது விளம்பரத்துக்காக இல்லையான்றதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை முதல்ல
தெளிவுபடுத்துங்க. முதலமைச்சர் தன்னுடைய உரையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையில் செல்வ பெருந்தகை தான் இந்த நிறுவனத்தை என்னிடம் அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த செல்வ பெருந்தகையின் அண்ணன் மகன் இந்த நிறுவனம் தொடங்கியுள்ள இன்னொரு நிறுவனத்தில், ஜென்கிரீன் நிறுவனத்தில் அவர் இயக்குனர் என்று தகவல் வருது. இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இது போல சில விவரங்களை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கேன். விரிவாக அதை பற்றி பேசுவோம். இதே நீதிபதிகள் தலைமையில் வந்து நேற்று ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கில் வந்து ஒருத்தர் கை கால் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க அப்பா வந்து அதை குற்றவாளின்னு சொல்கிறவங்கள அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இதுக்காக வழக்குக்கு போகும்போது அவங்க நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் குற்றவாளிகள் மட்டும் வலிக்கு விழுகிறாங்க? சொல்கிறேன் நான் விவரமாக. ஒரு கேஸில் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்கப்பா, எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி காலை வச்சிட்டாங்க, கை காலை வச்சிட்டாங்க. அந்த குற்றவாளியின் தந்தை நீதிமன்றத்தை அணுகி எனது மகனுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார். மாண்புமிகு நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இது பார்த்த உடனே அரசு வழக்கறிஞரை பார்த்து எப்படிங்க கால் உடஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே இது வழக்கமாக சொல்கிறத பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்கன்னு இரு நீதிபதிகளும் எல்லா அக்யூஸ்டு மட்டும் வழுக்கி விழுற மாதிரி நீங்கள் ஏன் பாத்ரூம் கட்டுறீங்க? அந்த பாத்ரூமை பயன்படுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாரும் வழுக்கி விடுவதில்லையே அப்படின்னு நகைச்சுவா சொல்லிட்டு, இந்த போக்கு தொடர்ந்தால் இதற்கு காரணமானவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்று நான் பதவியில் இருக்க மாட்டார்கள், அந்த பொறுப்பில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும், பொறுப்பில் இருக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த நீதிபதிக்கு நான் இந்த நேரத்தில் இந்த 2 நீதிபதிகளுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் மாலதி, நீங்கள் இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ்ஸு, சைல்டு ரேப்பு இதெல்லாம் கேட்ட உடனே எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக ரத்தம் கொதிக்கும். அவனை வெட்டணும், கொல்லணும், கேஸ்ட்ரேட் பண்ணணும், காலை உடைக்கணும், சுடணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. கோபங்கள் வரும். சட்டம் என்ன அனுமதி அளித்திருக்கிறதோ அந்த தண்டனையை தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு கூட தூக்கில் போட்டிருக்கணும். அவங்கள தூக்கில் போடுறது தண்டனையே கிடையாது, புரிஞ்சுக்கங்க. புசுக்குன்னு செத்து போயிடும். ஆயுள் என்பது, அதுவும் செக்ஷுவல் கிரைம்ஸில் ஆயுள் என்பது சாகும் வரை அவன் சிறையில் இருக்க வேண்டும். அதை விட கொடுமையான தண்டனையை நீங்கள் பார்க்க முடியாது. ஜெயிலுக்கு போனவொடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வாட்டி நான் தண்டனை ஜெயிலில் இருந்தேன், அதனால் அந்த தண்டனை கைதிகளை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த ரிமாண்டில் இருக்கவன் ஜாலியாக இருப்பான், எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு பெயில். லைஃப்னா கண்ணு ஜெயில் தாம்மா சாவு உங்களுக்கு. தினம் தினம் ஒரு அறைக்குள்ளே நீங்கள் வாழ்கிறத விட ஒரு குடும்பம். அப்போ நீங்கள் அந்த தப்பு தினந்தோறும் நினைப்பீங்களா நீங்கள் செஞ்ச தவிர? அது வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? எப்படி இருக்கும்? அதுபோல் இந்த நீதிமன்ற வாதங்களெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்க நீங்கள் 2 பேரும். நீதிமன்றத்திற்கு தான் தண்டனை அளிக்கக்கூடிய இந்த அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நீதிமன்றங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரட்டும். இப்போ இந்த 5 ஆயுள் கொடுத்தாங்கல்ல, ஒருத்தருக்கு 5 ஆயுள் தானேப்பா, ஒருத்தருக்கு அதில் 5 ஆயுள் கொடுத்தாங்கல்ல, அது கொடுக்கட்டும் கோர்ட்டு. போலீஸ் யார்? நம்ம அலுவலகமே இதற்கு ஒரு உதாரணம். போலீஸ் கையில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கன்னா என்னென்ன பண்ணாங்க? இதே மாதிரி தலையாட்டிட்டு தான் உட்காந்துட்டீங்க. அது கேஸ் போட்டாங்களா? பேசுனது நான் தானம்மா பேசினேன். இந்த வாராகி கேஸை தான் சொல்கிறேன் நான். பேசுனது நான், அதில் கண்டென்ட் கொடுத்தது நான். நீங்கள் அது என்ன சார் கேஸுன்னு கேட்டீங்க, கரெக்டாக? கரெக்ட். அதுக்கு எதுக்கு எஃப்ஐஆர்? எதுக்கு 45 நாள் 2 பேரும் கண்டிஷன் எழுதி போட்டீங்க? புரியுதா உங்களுக்கு? புரியுது. என்கவுண்டர்களை ஆதரித்தால் என்ன என்கவுண்டர் பண்ணியிருக்கக்கூடாதா? நான் சொன்னேன், அந்த 1 வருஷம் ஆன அன்றைக்கி நான் சொன்னேன், கொண்டு போய் என்ன போய் வச்சுருந்தப்போ நான் உன்னபடியே நினச்சேன் சுட போகிறாங்கன்னு நினச்சேன் நான். ஏன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல 1/2 மணி நேரம் வச்சுருக்கேன். வெளியவும் அப்படியான டாக்க ஆரம்பிச்சிருச்சு. 1/2 மணி நேரம் வச்சுருக்காங்கப்பா. என்ன நினைக்கிறது? சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்தா, என்கவுண்டரா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி கூட்டு போய் சுட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 2 நாள் கண்டிச்சு ஃபேஸ்புக்கில் எழுதிருப்பீங்க, அவ்வளோ தானே. 2 வீடியோ போட்டிருப்பீங்க நீங்கள். இது அதில் தான் போய் முடியும். இவன் ரவுடி, இவனை சுட்டா பரவாயில்லன்ட்டு நீங்கள் இன்றைக்கி இதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்னை போன்றவர்கள் சுடப்படுவார்கள். என்னை ஏமா அவளை சுற்றி வலிச்சு பேசிட்டு என் கையை உடைக்கல, உடைச்சாங்களா இல்லையா? அது சரியா? யாருக்குமே இதை செய்யக்கூடாது. இதை கோர்ட்ஸு போய் ப்ரொடியூஸ் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட், இன்னும் என் வரிசையாக வர அக்யூஸ் பூரா கால் உடஞ்சி பாத்ரூமில் வழக்கி விட்றான்றது மேஜிஸ்ட்ரேட்ஸ் கேட்கணும். அவன் சொல்ல மாட்டான். அக்யூஸ்டு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஜட்ஜிட்ட ஏதாவது சொன்னால் குண்டாஸ் போட்டுருவாங்க. இல்லை, இந்த வழக்குலேயே அந்த குற்றம் அக்யூஸ்ட் இருக்கார்ல, அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலைன்னு இந்த வக்கீலே பேசியிருக்காங்க. பார்த்தீங்களா? சொல்லியிருக்காங்க.
காவலாளிகள் அவர் காரணமாக சொல்லலைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், மிரட்டிடுவாங்க அக்யூஸ்டுக்கிட்ட. நான் இந்த ஜெயில் உள்ளே பார்க்குறவங்கிட்ட சொல்லுவேன், டேய் காலை வச்சேன், ஏன்டா மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லுன்னு கேட்டேன். அண்ணே குண்டாஸ் போடாமல் இருக்கிறேன், மேஜிஸ்ட்ரேட்டை நீ அமைதியாக இருந்தால் குண்டாஸ் போடாமல் இருக்கேன் சொல்லிவிட்டு குண்டாஸ் போட்டுருவாங்க. அப்போ போய் நீ சொல்ல முடியுமா போலீஸ் உடைச்சதுன்னு? ஸோ உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி இந்த எச்சரிக்கை விடுத்தது 2 நீதிபதிகளுக்கும் உள்ளபடியே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். மற்ற ஜட்ஜஸும் இது மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணணுன்றேன் நான். பண்ணாதான் உங்களுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு புடி அப்படின்னு உடைப்பது இந்த துணிச்சல் வராது. இரும்பு சாக்கு இருக்குல்ல, கோணி, அரிசி சாக்கு மாதிரி சாக்கு இருக்குல்ல, அந்த கோணியை முழுக்க தண்ணியில் நனைச்சிட்டு தொடையிலையோ கால்லையோ இதை ஃபுல்லாக அந்த கோணியை கட்டிட்டு கடப்பாறையில் அடிப்பாங்களாம்மா. உடைச்சவொடனே இப்படி இருக்கிற எலும்பு உடச்சபடியே இருக்கும். இது எப்படி ஒரு கொடூரமான விஷயம் இது. 10 அக்யூஸில் 5 அக்யூஸ்டு கால் உடஞ்சி வருவாம்மா. இன்னொன்று கால் இப்படி உடஞ்சி இது வரைக்கும் பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. எப்படி டாய்லெட் போவாங்க? அதனால் இது நீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார், இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் அரசியல் அரட்டையில் பேசிட்டோம். தொடர்ந்து வலுவான மேட்ருப்பா, இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம நேயர்கள் கொண்டுருவாங்க நம்மளை. அடுத்த நிகழ்ச்சியில் பேசிக்கலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு. நன்றி சார்.